ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். வாழியருளாளர் வாழியணியத்திகிரி வாழி எதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. ஸ்ரீமதே பெருந்தேவி நாயிகா சமேத வேரருளால பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நேற்றைய தினம் சுவாமி தேசிகன் அருளி செய்த மெய்விரத மான்மியத்தை பூர்த்தி செய்தோம். இனிமேல் தேவப்பெருமாளுடையதான ஸ்தல புராணம் சொல்லப்பட்ட புராணங்கள் அப்படின்னு பார்த்தால், பிரம்மாண்ட புராணத்திலே 11 அத்தியாயங்களாலே சொல்லப்பட்டது. அந்த 11 அத்தியாயங்களையும் அதை தழுவி சுவாமி தேசிகன் அனுகிரகித்த மெய்விரத மான்மியத்தையும் யதாவத்தாக அனுபவித்தோம். அதுக்கு அடுத்தபடியா பத்ம புராணத்திலே ஒரு 7 அத்தியாயங்களினாலே சொல்லப்பட்டுள்ளது. கூர்ம புராணத்திலே 2 ஸ்லோகங்களாலே சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் நம்முடைய தௌர்பாகியம் பல காலமாக இந்த காஞ்சிபுரத்தை பற்றினதான பத்ம புராண 7 அத்தியாய ஸ்லோகங்களும் அந்த கூர்ம புராணத்தை சேர்ந்த 2 ஸ்லோகங்களும் கிடைக்கவில்லை. கோவில்ல புராண படனம் வாசிக்கிறதுன்றதும் கூட பிரம்மாண்ட புராணத்தை மட்டும்தான் வாசிக்கிறா. அப்படி அவ காலங்காலமா ஓலச்சுவடியில எழுதி வச்சுட்டு காப்பாத்தி வாசிச்சுட்டு வரதுனாலதான் அந்த பிரம்மாண்ட புராணத்தை மட்டுமாவது நம்மளால இப்போ சேகரிக்க முடிஞ்சது. இந்த பாத்ம புராணமும் கூர்ம புராணமும் தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் தான் நமக்கு காட்டி தரணும். ஆகையினாலே அதுல இருக்கிற விஷயங்களை நாமளால இப்போ அனுபவிக்க முடியாம போறது அது ஒரு குறை. இப்போ தேவப்பெருமாளுடையதான சரித்திரத்தை பூர்ணமா பார்த்துட்டோம். இன்னும் இருக்கக்கூடியதான மற்ற விஷயங்களை எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு வரலாம். அதுல பிரதானமா இந்த க்ஷேத்திரம் தேவப்பெருமாள் இங்கு எழுந்தருள்வதற்கு முன்னாலேயே வராக க்ஷேத்திரமாகவும் நிருசிம்ம க்ஷேத்திரமாகவும் இருந்திருக்கிறது அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. வராக அவதாரம் பண்ணின பெருமாளை சேவிக்கிறதுக்காக திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் பூமியை குடைஞ்சுண்டு வந்தார். அவர் வந்த இடத்துல அனந்த சரஸ் என்கிற புஷ்கரணியை ஸ்தாபித்தார். அதனுடைய தேவதையா அவர் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். அப்போ திருவனந்தாழ்வானுக்கு சேவை சாதித்த வராக பெருமாள் தேவப்பெருமாள் அங்கு எழுந்தருள்வதற்கு முன்னாலேயே சேவை சாதித்தபடியினாலே வராக பெருமாளுக்கு பூவராகனுக்கு இன்னைக்கும் அனந்த சரஸ் கரையிலே சன்னதி உண்டு. முதல் உபன்யாசத்துல நாம கோயிலுக்குள்ள தரிசனம் பண்ற மாதிரி ஒரு பிராகாரத்துல என்னென்ன சன்னதி எல்லாம் இருக்குன்னு அனுபவிக்கிறச்ச அனந்த சரஸ் புஷ்கரணி கரையிலே பூவராகன் சன்னதியை அனுபவித்தோம். அவர் பத்தின பிரஸ்தாவம். இரண்யாட்சண சம்ஹாரம் பண்ணிட்டு பாதாளத்திலேருந்து பூமி தேவியை மீட்டு கொண்டு வந்து யதாவத்தா ஸ்தாபித்தார் வராக பெருமாள். பூமியை மீட்டபடியினாலே பூவராகன்னு திருநாமம் அவருக்கு. நாம சின்னதா ஒரு காரியம் பண்ணாலே நமக்கு அப்படியே வேர்த்து போறதோ இல்லையோ. பெருமாள் அவ்வளோ பெரிய அசுரனோட கூட சண்டை போட்டு அவ்வளோ பெரிய திருமேனி எடுத்துண்டு தன்னுடைய கொம்புகளாலே பூமியை இடந்து கொண்டு போய் பூமா பிராட்டியை மீட்டுண்டு வரான்னா அவன் திருமேனி எவ்வளவு சிரமப்பட்டிருக்கும். அப்போ எம்பெருமானுடைய திருமேனியிலிருந்து நிறைய வியர்வை ஜலங்கள் வரது. எம்பெருமானுடைய திருமேனியிலிருந்து வரக்கூடிய ஒரு அம்சமும் பரம பவித்திரமானது. யாகத்திற்கு சம்பந்தப்பட்டதான எல்லா வஸ்துக்களையும் தன்னுடைய திருமேனியிலே எம்பெருமான் சிருஷ்டித்து காட்டினான். யாகத்துக்கு தேவையான ஒரு வஸ்துவும் வராக பெருமாளுடைய திருமேனியிலிருந்து ஆவிர்பவித்தது அப்படின்னு பாகவத புராணம் தெரிவிக்கிறது. அதனால பெருமாள் திருமேனியிலிருந்து எது வந்தாலும் அது பரம பவித்திரமான விஷயம்தான். அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனியிலிருந்து ஜலஞ்சலமா கொட்டித்து வியர்வை. அப்படி பெருமாள் திருமேனியிலிருந்து கொட்டின ஜலமெல்லாம் பூமியில சேர்ந்து ஒரு தடாகமா ஒரு புஷ்கரணியா ஒரு குளமாச்சு. வராகன் திருமேனியிலிருந்து உற்பத்தியான தீர்த்தமானபடியினாலே அதுக்கு வராக தீர்த்தம் அப்படின்னு பெயர். பூமியை பொழந்துண்டு வந்த ஆதிசேஷன் அந்த வராக தீர்த்த கரையிலே பூமியை பொழந்து கொண்டு மேல வந்து வராக பெருமாளை சேவிக்கிறார். அந்த பெருமாளுடையதான அனுகிரகத்திலே
பெருமாளுடைய திருமேனியிலிருந்து வந்த ஜலம்தான் இந்த வராக தீர்த்தம் என்பதை உணர்ந்து கொண்டு பரம பக்தியோடு கூட எம்பெருமானுடையதான திருமேனி தீர்த்தம் எப்படியானா எம்பெருமானுடையதான திருமஞ்சன தீர்த்தம், ஸ்ரீபாத தீர்த்தம் இதெல்லாம் நமக்கு வசத்தியோ, சாப்பிடுறதுக்கும் புரோக்ஷிச்சுக்கிறதுக்கும் உரியதோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி தீர்த்தமான அப்படின்னாலே அதுல குளிக்கிறது, தீர்த்தமாடுறது நமக்கு பெரிய அனுகிரகம் அப்படின்னு திருவனந்தாழ்வான் அதுல பல காலம் தீர்த்தமாடிக்கொண்டு பூவராக பெருமாளை ரொம்ப காலம் அனுபவிச்சுண்டு காஞ்சிபுரத்துல எழுந்தருளி இருந்திருக்கார். பின்னால தேவப்பெருமாள் ஆவிர்பவித்து ஒருத்தரா தேவப்பெருமாளை ஆராதனம் பண்றதையெல்லாம் பார்த்துட்டோ தனக்கும் தேவப்பெருமாளை திருவாராதனம் பண்ணணும்ன்ற ஆசை வந்து கலியுகத்துல தேவப்பெருமாளை ஆராதனம் பண்ணிட்டு வந்தாருன்னு பிரம்மாண்ட புராணம் சொல்லிட்டு, சோதி அனந்தன் கலியில் தொழுதழ நின்றனரே அப்படின்னு. இப்போ திருவனந்தாழ்வானுக்காக வராக பெருமாள் சேவை சாதிச்சார். அவர் இன்னைக்கும் மூலவராக அனந்த சரஸ் கரையிலே சின்ன சன்னதியில் எழுதிருக்கார். இந்த வராக தீர்த்தம் திருவனந்தாழ்வான் பல காலம் அதுல தீர்த்தமாடி அதுக்கு அதிஷ்டான தேவதையாக காவல் இருந்து அந்த தீர்த்தத்தை கொண்டு எம்பெருமானுக்கு திருமஞ்சனம், திருவாராதனம் இதெல்லாம் பண்ணி கொண்டு வந்தபடியினாலே அது அனந்தனுடைய வியாப்தியினாலே அனந்த சரஸ் என்கிற பெயர் பெற்றது. அதாவது புராணம் ரெண்டு விதமா சொல்றது. திருவனந்தாழ்வான் பூமியை பிளந்து கொண்டு வந்த போது அந்த பள்ளத்திலே ஜலம் தேங்கி அது அனந்த சரஸ்னா ஆச்சுன்றது ஒண்ணு. இன்னொன்னு வராக பெருமாளுடையதான திருமேனி தீர்த்தம் அப்படின்றது வராக தீர்த்தம். அதாவது இந்த திவதேசத்துக்குரிய தீர்த்தங்கள்னு சொல்லும் போது அனந்த சரசு, வராக தீர்த்தம்னு ரெண்டு தீர்த்தமா கணக்கெடுத்திருக்கு. இப்போ திருமலையில சுவாமி புஷ்கரணி இருக்கே, அதுல பாத்தீங்களான்னா கிட்டத்தட்ட 14 தீர்த்தங்கள் கலந்துதான் சுவாமி புஷ்கரணின்னு சொல்லக்கூடியது. அதுல பிரதானமானது சுவாமி புஷ்கரணி, வராக புஷ்கரணின்னு ரெண்டு. இன்னும் அக்னி தீர்த்தம், குண்ட தீர்த்தம், அது இதுன்னு உள்ளேயே சின்ன சின்ன சுனைகளா சேர்ந்து மொத்தம் 14 தீர்த்தங்கள் சேர்ந்ததுதான் சுவாமி புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய நாம பாக்குற ஒரே குளம். அந்த மாதிரி இந்த வராக தீர்த்தமும் அனந்த சரசும் பக்கத்துல இருந்து பிற்காலத்துல புஷ்கரணியை சேர்க்கிறச்ச எப்படியானா திருமலையில சின்ன சின்னதா 14 தீர்த்தங்கள் இருந்தா எல்லாரும் தீர்த்தமாடுறதுக்கு சிரமமா இருக்கும்னு மொத்தத்தையும் ஒன்னா சேர்த்துட்டாலோ, அந்த மாதிரி புஷ்கரணியை தடாகத்தை நிர்மாணம் பண்ணின ராஜாக்கள் கைங்கரியவரா இவ யாரானோ இந்த வராக தீர்த்தம் அனந்த சரசு ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்திருக்கலாம். ஏன்னா புராணம் சாதிக்கிறது வராக தீர்த்தத்தினுடைய கரையிலே தான் வராக பெருமாள் சேவை சாதித்தார். அவருடைய திருமேனியிலிருந்து வந்த ஜலம் தான் வராக தீர்த்தம்னு சாதிக்கிறது. அப்படி பார்த்தா அனந்த சரசும் வராக தீர்த்தமும் தனித்தனியா இருந்து ஒன்னா கலந்துடுத்தோ, அப்படி இல்லைன்னா அந்த வராக தீர்த்தத்தையே திருவனந்தாழ்வான் அதிஷ்டானம் பண்ணி அதுவே அனந்த சரஸ்னு வழங்கப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கும் மேற்படியான தெளிவான குறிப்புகள் புராணத்துல கிடைக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வராக பெருமாள் பல காலம் அந்த சன்னதியில எழுந்தருளி இருந்தார். அவருக்கு நடுவுல சில காலங்கள் திருவாராதனம் எல்லாம் அங்க போய் பண்ண முடியாத சமயத்திலே அவரை கொண்டு பெருந்தேவி தாயார் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடியதான கண்ணன் சன்னதியிலே எழுந்தருள பண்ணிட்டார். பெருந்தேவி தாயார் மூலவர் சேவிக்கிறச்ச தாயார் சன்னதி வாசல்ல ஒரு மண்டபம் இருக்கும். அதுக்கு மகாநவமி மண்டபம் பேரு. மகாநவமி அன்னைக்கு தேவப்பெருமாளும் உபயநாச்சிமாரும் பெருந்தேவி தாயாரும் அங்க எழுந்தருளி மகாநவமி திருமஞ்சனம் சேர்த்து எல்லாம் ஆகக்கூடியதான விசேஷமான மண்டபம் அது. அந்த மகாநவமி மண்டபத்துக்கு இடது பக்கத்திலே, தாயாருக்கு வலது பக்கத்திலே ஆச்சரியமா ஒரு கண்ணன் சன்னதி உண்டு. அந்த கண்ணனோடு கூட இந்த பூவராக பெருமாளை எழுந்தருள பண்ணினார்கள் அப்படின்னு பெரியவா சாதிக்கிறார். ஆகையினால தேவப்பெருமாளுக்கு முன்னாலேயே வராக பெருமாள் இங்க சேவை சாதித்து வராக கஷேத்திரம், வராக தீர்த்தம் ரெண்டுத்தையும் அனுகிரகம் பண்ணிட்டு இன்னைக்கும் அந்த கஷேத்திரத்துல நமக்கெல்லாம் சேவை சாதிச்சுட்டு இருக்கார். அந்த வராக பெருமாளையும் திருவனந்தாழ்வான் ஆராதனம் பண்ணிக்கொண்டு பிறகு கலியிலே தேவப்பெருமாளையும் ஆராதனம் பண்ணிக்கொண்டு ரெண்டு பேரையும் அனுபவிச்சுண்டு ரெண்டு பேரையும் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது ஒண்ணு. இன்னொன்னு, எப்படியானா தேவப்பெருமாளுக்கு முன்னாலேயே இது வராக கஷேத்திரமாச்சோ அதே மாதிரி நிருசிம்ம கஷேத்திரமாகவும் ஆனது. எப்படின்னா பிரம்மாண்ட புராணம் என்ன சொல்லித்து, கஜேந்திராழ்வான் இந்த மலைக்கு வந்தார். வந்து தேவப்பெருமாளை திருவாராதனம் பண்ணணும்னு நினைக்கிற சமயத்துல மலை அடிவாரத்துல குகையில புலஸ்தியர்னு சொல்லக்கூடிய மகரிஷி நிருசிம்மனுக்கு திருவாராதனம் பண்ணிக்கொண்டு நிருசிம்மனை நோக்கி தபஸ் பண்ணி கொண்டிருந்தார். அவரிடத்துல கஜேந்திரன் போய் பேசிட்டு அவருடைய வழிகாட்டுதலின்படி நிருசிம்மரை சேவிச்சுட்டு நிருசிம்மரையும் மலையும் சேர்த்து பிரதட்சிணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மலைக்கு மேல போய் தேவப்பெருமாள் ஆராதனம் பண்ணிட்டு வந்து சாப விமோச்சனம் பெற்று மோட்சத்துக்கு போனான்னு பார்த்தோம். அப்போ தேவப்பெருமாள் ஆவிர்வாவம் பண்றதுக்கு முன்னாடியே இங்க நிருசிம்மன் ஆவிர்வவித்திருக்கார் அப்படின்ற விஷயம் நமக்கு இதுல இருந்து ஊர்ஜிதமாறுது.
அஸ்தி சைலம்னு சொல்லக்கூடிய மலை தேவப்பெருமாள் ஆவிர்வவிப்பதற்கு முன்னாலேயே இந்த ஊரிலே தோன்றிவிட்டது. அந்த மலைக்கு மேலதான் தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கார். மலை இருக்கிறபடினாலே மலையில குகை உண்டோ, குகையில நிருசிம்மன் இருக்கார் அப்படின்றது விஷயம். இங்க நிருசிம்மன் எப்படி வந்தார் அப்படின்னா, இதுக்கு அஹோபில கஷேத்திர மகாத்மியம் பிரம்மாண்ட புராணத்திலே அஹோபில கஷேத்திரத்தினுடையதான ஸ்தல புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளதான விஷயம் இது. பிரகலாதாழ்வானுடைய பிரார்த்தனைப்படி நிருசிம்மன் தோன்றினான். நிருசிம்மன் தோன்றி இரண்ய சம்ஹாரம் பண்ணினான். இதெல்லாம் அஹோபில சரித்திர மகாத்மியத்துல நமக்கு நன்னா தெரிஞ்ச விஷயங்கள். அப்போ இந்த ஹிரண்யனோடு கூட இருக்கக்கூடிய சேனைகள் அவள்லாம் பேசாம இருப்பாளா? அதாவது ஹிரண்யன்னு சொல்லக்கூடியவன் ஒரு பெரிய ராஜா, மகாவீரன். அவனையே பெருமாள் சம்ஹாரம் பண்ணிவிட்டார். நாமெல்லாம் பெருமாளுக்கு எம்மாத்திரம் அப்படின்னு நல்லா யோசிச்சு புத்தி இருக்கிறவன் பொழைச்சுப்பான். விநாசகாலே விபரீத புத்தின்னு ஹிரண்யனை கொன்னா எங்களையும் கொண்டுட முடியுமா, முடிஞ்சா எங்க மேல தொட்டு பாருங்கன்னு சில பேர்லாம் பெருமாளையே பகச்சிண்டவாளா இருந்தான்னா அவெல்லாம் பெருமாள் கையாலே அழிய வேண்டியவர்கள். அழிய வேண்டிய காலம் வந்துட்டபடினால பெருமாளை எதிர்த்துக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சமயத்துல சில பேர் ஹிரண்ய சம்ஹாரம் பண்ண போது அந்த ஹிரண்யனுடையதான மந்திரிகள்லாம் ஒரு 8 பேர். ஒருத்தன் பேர் சுதன்வான்னு பேரு, ஒருத்தன் பேர் தூமகேது, ஒருத்தன் தூம்ராக்ஷன், ஒருத்தன் தர்மபாலகன், ஒருத்தன் விப்ரசித்தி, ஒருத்தன் மயன், ஒருத்தன் பாணன், ஒருத்தன் காலநேமி. இவா 8 பேரும் பெருமாளுடைய கோபத்துக்கு பயந்து தப்பிச்சு ஓடி இருந்தாலானா தப்பிச்சுட்டு இருந்திருப்பா. ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணிட்டீங்கோ, நாங்க இருக்கிறச்ச எப்படி எங்க ராஜாவை சம்ஹாரம் பண்ணலாம்னு சொல்லி பெருமாள் இடத்துல ஏதோ எதிர்ப்பு தெரிவிக்க பெருமாளுடைய கோபம் இன்னும் ஜாஸ்தியா போயிடுச்சு. ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணின கோபத்தோடு கூட இன்னும் கோபம் ஜாஸ்தியாகி அந்த நிருசிம்ம மூர்த்தியிலிருந்து இன்னொரு நிருசிம்மன் தோன்றி இவாளை துரத்திண்டு வர்றாரு. உங்களை சம்ஹாரம் பண்ணாம விடுறதில்ல, உங்களை அழிக்காம விடுறதில்ல அப்படின்னு துரத்திண்டு வரச்ச அவ நிருசிம்மனுடையதான துரத்தலுக்கும் அவருடையதான உக்ரத்துக்கும் பயந்துண்டு உயிர் பொழைச்சா போறோம்னு தப்பிச்சு ரொம்ப தூரம் ஓடி வரா. பெரும்பாலும் நீங்க எத்தனை தூரம் ஓடினாலும் உங்களை விடுறதில்லைன்னு பின்னாடியே துரத்திண்டு வர்றார். அப்படி வரச்ச இவெல்லாம் தப்பிச்சு ஓடி வந்து இந்த சத்தியவிரத கஷேத்திரமான காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்தா. வந்து எங்க வந்தா அப்படின்னா, தேவப்பெருமாள் அவதாரம் பண்ணல இன்னும். ஆனா அஸ்திகிரி மலை இருக்கு, அந்த மலைக்கு கீழே குகை இருக்கு. அந்த மலையில எங்கேயான ஒளிஞ்சுக்கலான்னு பார்த்தா இவ ஒளிஞ்சுக்கிறதுக்கு தகுதியான இடம் இல்லை. அதனால இந்த குகையை பார்த்தா குகைக்குள்ள நுழைஞ்சு எப்படியான நம்மளை காப்பாத்திக்கலாம், குகைக்குள்ள போயிட்டு ஏதான பாறை ஏரிய வச்சு அடைச்சிட்டோமானா நிருசிம்மன் உள்ள வர மாட்டார் அப்படின்னு அவெல்லாம் நினைச்சுண்டு மடத்தனமா அந்த குகைக்குள்ள போயிட்டா. அப்போ நிருசிம்மன் அங்க இல்ல. அப்பதான் வரப்போறாரு. முதல்ல மலை இருக்கு, குகை இருக்கு, இவெல்லாம் இப்ப இதுல ஒளிஞ்சுண்டா. பெருமாள் இவ எந்த பக்கம் போனான்றதை கண்டுபிடிச்சு உள்ள வந்துட்டார். என்ன நடந்திருக்கணும்? குகைக்குள்ள பெருமாள் வந்த போது ஒரு க்ஷணத்துல எல்லாரையும் அந்த 8 பேரையும் சம்ஹாரம் பண்ணி துவம்சம் பண்ணிருக்கணும். அப்போ இவாளுக்கு பயத்தினால என்ன ஆயிடுத்து, அந்த குகையில போய் ஒளிஞ்சுண்டா, ஒரு பாறையை வச்சு அடைச்சுட்டா. பெருமாள் அங்க வந்தார். வெறும தேடுறாப்புல தேடலான்னு மலையை சுத்தி தேடிட்டு இருக்காரு. இவ கண்ணில் படல. அந்த கோபத்துல பெருமாள் அப்படியே சிம்ம கர்ஜனை பண்றார். அந்த சத்தம் இவாளுக்கு அப்படியே வந்து கொலை நடுங்கிறது. ஹிருதயம் எல்லாம் படபடக்கிறது. ஹிருதயமே நின்றுடும் போல இருக்கு. எங்க இவ்வளோ தூரத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கோம், அங்க துரத்தி இங்க வரைக்கும் உடலையே, அகோவிலத்துல துரத்தி காஞ்சிபுரம் வரைக்கும் உடலையே, நம்மள சம்ஹாரம் பண்ணாம விடமாட்டார் போல் இருக்கேன் இந்த சுவாமி. இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சதுன்னு அவெல்லாம் பயந்து போயிட்டா ரொம்ப. இந்த பயத்தினால என்னாச்சு, அந்த குகைக்கு உள்ள அவ என்னென்னலாம் கண்ணால பாக்குறாளோ அந்த வஸ்துவெல்லாம் நிருசிம்மனா தெரியறது அவளுக்கு. எங்க பார்த்தாலும் நிருசிம்மன் ரொம்ப உக்கிரத்தோடு கூட கோபத்தோடு கூட அவளை அழிப்பதற்கு அப்படியே பாஞ்சுண்டு கோரமான நகங்களை வைத்துக் கொண்டு உங்களை கிழிக்காம விடுறதில்லைன்னு அவளை நோக்கி வர மாதிரியான ஒரு பிரமை ஏற்பட்டது அவளுக்கு. அத்தனை தூரம் பயந்து போயிட்டா. பாக்குற வஸ்துவில எல்லாம் நிருசிம்மன் இவாளை கொலை பண்றதுக்கு வர மாதிரியே தெரியறது. பயந்துட்டு என்ன பண்ணா, அசுரர்களுக்கெல்லாம் ஒரு தஞ்சம் அடையக்கூடிய இடம் பாதாள லோகம். அங்க போனா அவ நன்னா ஒளிஞ்சுப்பா. இல்ல அவளுடைய பலம் நிறைய இருக்கக்கூடியதான இடம் இது. அந்த மாதிரி என்ன பண்ணா, சரி இதுக்கு மேல நாம இங்க இருந்தோமானா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, நாமளா தேவையில்லாம இந்த சின்ன குகைக்குள்ள வேற வந்து மாட்டினுட்டோம், இதுக்கு மேல நிருசிம்மன் சம்ஹாரம் பண்ணாம விட மாட்டார், தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி பாதாளத்துக்கு போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணினா, இவா அந்த குகையை அப்படியே குடைஞ்சுண்டு அவளுடைய தப வலிமையை கொண்டு அவளுடைய சக்தியை பயன்படுத்தி 8 பேரும் அப்படி பாதாள லோகத்துக்கு போய் செட்டில் ஆயிட்டா. பெருமாள் வந்தார்.
அந்த குகையினுடைய பாறை அடைக்கப்பட்டிருப்பதை, தற்காலிகமாக அடைக்கப்பட்டிருப்பதை, அது அடைக்கப்பட்ட வழி அல்ல, திறந்த வழிதான், யாரோ வந்து தற்காலிகமா அடைச்சிருக்கான்னு தெரிஞ்சுன்னு அந்த பாறையை அப்படியே நகர்த்தினார். பார்த்தா குகை, உள்ள போய் பார்த்தார். இவாளுடைய காலடி தடங்கள்லாம் தெரியறது. இவா பயந்துண்டு பாதாளத்துக்கு போனதையெல்லாம் பெருமாள் திவ்ய திருஷ்டியினால உணர்ந்தார். உணர்ந்துட்டு சரி தப்பிச்சு ஓடி போயிடுத்து, பயந்துண்டு ஓடுறது, இதுங்களை என்ன பண்றது, போனா போறது, இனிமேல் வந்தா பாத்துக்கலான்னு பெருமாள் அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விசிராந்தியா ஆயாசமா உட்கார்ந்து ஓய்வு எடுத்தார் பெருமாள். இப்ப நாம எல்லாம் யோசிக்கலாம், ஏன் பெருமாள் இவாளெல்லாம் அகோபிலத்திலேயே வச்சு முடிச்சிருக்க முடியாதா? இல்ல ஓடி போறா, பயந்து ஓடி ஒளியறா, அவளை என்ன சம்ஹாரம் பண்றதுன்னு காஞ்சிபுரத்துல வந்து விட்டவர் அகோபிலத்திலேயே விட்டுருந்தா தப்பிச்சு போயிருப்பாளே அப்படின்னு எல்லாம் யோசிக்கலாம். இதெல்லாம் லீலை தான். பெருமாள் காஞ்சிபுரத்துக்கு வரணும்னு சங்கல்பிச்சுட்டானா அதுக்கு இது ஒரு வியாஜம். அப்படியாக திருச்சிங்கவேல் குன்றம்னு சொல்லக்கூடிய அகோபிலத்திலே 9 இடங்கள்ல நவந்திருசிம்மனா சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் அவனுடைய இன்னொரு திருமேனியை சத்தியவிரத கஷேத்திரமான காஞ்சிபுரத்திலே எழுந்தருள பண்ணி எல்லோருக்கும் சேவை சாதிக்க வேண்டும் என்பதற்காக சிங்கவேல் குன்றத்திலிருந்து அத்திகிரி வரைக்கும் வந்தான் பெருமாள். தன்னுடைய சங்கல்பம் நிறைவேறெடுத்து பெருமாளுக்கு. பெருமாள் அர்ச்சாவதாரமா அவதரிக்கிறதுன்றதே ஒரு வியாஜத்தை கொண்டுதான் அவதரிக்கிறான். அர்ச்சாவதாரங்கள் எல்லாம் நம்மளை கரை சேர்க்கறதுக்கு தான் வரது அப்படின்னாலும் ஏதான ஒரு சாக்கு வச்சுட்டு தானே வரா. பிராட்டி கோச்சிக்கிற மாதிரி கோச்சுண்டு வரா, பெருமாள் தேடிண்டு வரா மாதிரி தேடிண்டு வரான், 2 பேரும் ஒண்ணு சேர்றா, அப்புறம் திருவேங்கடமலையில கோவில் கொள்றா. இதெல்லாம் ஒரு அனுபவம் தானே, பெருமாளுடையதான சங்கல்ப அதிஷ்டித்தமான லீலைகள் தானே இதெல்லாம். அந்த மாதிரி ஏதான ஒரு காரணம் ஒண்ணுன்னு இவாளை தொத்துண்டு வந்த பெருமாள் அப்படிங்க உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு ஸ்தலபுராணம் ஏற்படும்படியா பெருமாள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார். திரும்ப அவ நாம போயிட்டோம்னு நினைச்சுண்டோ இல்ல தங்களை பலசாலிகளா நினைச்சுண்டு கொஞ்ச நாள் கழிச்சு உடம்பெல்லாம் தேத்திண்டு போய் நன்னா வீரத்தை வரவழைச்சுட்டு போய் அந்த நிருசிம்மனோட போய் சண்டை போடலாம், அவரா நாமளா ஒரு கை பார்த்துடலாம்னு திரும்ப இந்த பக்கம் வந்தாலும் அவ கடையே முடிக்காம விடுறதில்ல, அது வரைக்கும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு பெருமாள் சங்கல்பிச்சுட்டு அங்க உட்கார்ந்துட்டோம். அப்படி பெருமாள் அங்க எழுந்தருளி ஆச்சரியமா ஏகாந்தமா யோகத்துல எழுந்தருளி இருக்கார். இன்னைக்கும் அந்த நிருசிம்மனை போய் சேவிச்சோமானா ஹஸ்தி சைல குகை நிருசிம்மன் யோக நிருசிம்மனா ஆச்சரியமான ஒரு அழகோடைய கூட, தீக்ஷண்யமான ஒரு தேஜஸோடைய கூட, அந்த குகைக்குள்ள போனாலே நிஜமாவே ஒரு சிம்மத்தினுடைய குகைக்குள்ள போறது போலதான ஒரு தோற்றம் ஏற்படும். நிருசிம்மனிடத்திலே பக்தி இருக்கிறவாளுக்கு, மனதாலும் கூட எந்த தப்பும் நினைக்காதவர்களுக்கு ஆச்சரியமா பெருமாளிடத்திலே நெருங்குகிறோம் அப்படின்ற ஒரு பக்தி பரவசமும், தப்பு பண்ணினவாளுக்கு, அந்த நிருசிம்மனிடத்திலே மகா விசுவாசம் இல்லாதவாளுக்கு ஒரு சிங்கத்தினிடத்திலே நெருங்கக்கூடியதான பயமும் இன்னைக்கும் ஏற்படுறது. அப்படி நிஜமாவே நேர்ல பார்க்கும்படியா நிருசிம்மன் அங்க பிரத்யட்சமா எழுந்தருளி இருக்காரு அப்படின்றது இன்னைக்கும் அனுபவிச்சா சேவிக்கலாம். அந்த நிருசிம்மனுக்கு மேல விமானம் எல்லாம் கிடையாது. ஏன்னா குகையில எழுந்தருளி இருக்கார், குகைக்கு மேல மலை இருக்கு, அப்புறம் எப்படி விமானம் கட்ட முடியும்? ஆகையினாலே அந்த விமானம் போல இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு குகை விமானம் அப்படின்னு தான் பேரு. குகா விமானம், குகை விமானம்னு பேரு. அதாவது விமானம்னு சொல்லக்கூடியது பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கோபுரம் போன்ற ஒரு அமைப்பு. பெருமாள் இங்க மலையில குகையில இருக்கிறதுனால அவருக்கு கோபுரம் எல்லாம் கட்ட முடியாது. ஆனா பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடத்துக்கு மேல நேர முதல் மாடியில தேவப்பெருமாள் சன்னதியில பெருமாளுக்கு முன்னாலே கோலப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், ஒரு சின்ன திண்ண போல கட்டமா இருக்கும். அது என்னன்னா இந்த நிருசிம்மனுடைய விமானம் போல இருக்கக்கூடியதான அமைப்பு. அந்த இடத்துல யாரும் உட்காரக்கூடாது, காலை வச்சு மெதிக்கலாம் கூடாது. ஏன்னா கீழே நேர பெருமாள் எழுந்தருளி இருக்கார். பெருமாளுடைய விமானத்தை எப்படி பாவிக்கணுமோ அப்படி பாவிக்கணும். இது விஷயம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும். நிறைய பேர் பெருமாள் சேவிக்க வரா, இடம் ரொம்ப குறுகலா இருக்கு, ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு, கூட்டங்கள் நிறைய இருக்கிறச்ச நிறைய லைன் எல்லாம் வரைச்ச காலை வலிக்கிறதுன்னு அந்த கயிறை தூக்கிட்டு போய் சில பேர் அதுல உட்கார்ந்துக்கிறது நிக்கிறதுன்னு அதெல்லாம் பண்ணுவா. அப்ப அங்க இருக்கிற கைங்கரியபரா யாரானும் கீழே பெருமாள் இருக்காரு அதெல்லாம் பண்ணாதீங்க, எடுங்கோ தொட்டு கும்பிடுங்க அப்படின்னு சொல்றது வழக்கம். அது பொதுவா மேடை மாதிரி இருக்கிறதுனால இவ்வளவு தூரம் நடந்து, கோவில் ரொம்ப பெருசு, இவ்வளவு தூரம் நடந்து மலையெல்லாம் ஏறி வரோம், காலை வலிக்கிறதுன்னு சில பேர் கொஞ்சம் தின்ன மாதிரி இருக்கு, மூடா இருக்கு அப்படின்னு உட்கார்ந்துக்கிறது வழக்கம். அப்படி தெரியாம கூட உட்காரக்கூடாது. தெரியாம உட்கார்ந்து இருந்தா பெருமாளிடத்திலே க்ஷமாபணம் பிரார்த்திக்கணும். ஏன்னா பெருமாளுடையதான விமானம் அது. அப்படி ஆச்சரியமா கௌரவமா நிருசிம்மன் அங்க எழுந்தருளி இருக்கார். அந்த நிருசிம்மனை தான் புலஸ்தியர் ஆராதனம் பண்ணி அனுகிரகம் வாங்கிட்டார். இப்போ தேவ பெருமாளுக்கு முன்னாலேயே நிருசிம்மன் இங்க வந்து அஸ்திசைல குக நிருசிம்மனா யோகத்திலே எழுந்தருளி இருந்தார். இப்படி நிருசிம்மன் இங்க வந்து சேர்ந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் புராணம் தெரிவிக்கிறது.
என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப சீதளமான இந்த அனந்த சரசினுடைய சீதள வாயு ஸ்பரிசம், அனந்த சரசினுடைய குளிர்ச்சியான அந்த காற்று, அனந்த சரசிலே பூத்திருக்கக்கூடிய தாமரை மலர்களினுடைய வாசம், இதெல்லாம் அகோபிலம் வரைக்கும் நிருசிம்மனை போய் அப்படியே அவனுடைய நாசியை துளைத்து என் கரைக்கு வரமாட்டாயோ அப்படின்னு கூட்டுதான். இந்த அனந்த சரஸ்ல இருக்கக்கூடியதான குளிர் காற்று, அதனுடைய புஷ்ப மனம், இதெல்லாம் பெருமாளை இங்க வரணும்னு ஆஹ்வானம் பண்ணுவது போல பிரார்த்திச்சதாம். உடனே நமக்கு தோணும், அகோபில மலையில ஆச்சரியமா பவனாசினி தீர்த்தம் இருக்கே, அதனுடைய குளிர்ச்சியை விடவான்னா அங்கேயுமே பெருமாள் வந்து ஒரு இடத்துல இருந்தா போறாதுன்னு 9 இடத்துல கோயில் கொண்டு அந்த மலையையும் அந்த தீர்த்தத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கான். அதனால பெருமாள் அங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல, அந்த தீர்த்தத்தினுடைய ஸ்பரிசத்தை மட்டும்தான் ஸ்பரிசிக்கணும்ன்றது அவசியம் இல்ல. பகவத் சங்கல்பம் எங்க எப்படி இருக்கணும்னு பெருமாள் சங்கல்பிக்கிறானோ, எங்க அவனுக்கு திருவுள்ளமோ இல்ல யாரெல்லாம் பிரார்த்திச்சுக்கிறாளோ அங்கெல்லாம் அவளுக்காக எழுந்தருள்றதுன்றது பகவானுடையதான ஒரு உதாரணம். திருவேங்கடமுடையானுடைய அஷ்டோத்தரத்தை அனுபவிக்கிற போது மலையில நிருசிம்மர் இருக்கார் பாருங்க, பாஷ்யகாரர் சன்னதிக்கு பக்கத்துல திருமலை பெரிய கோவில்ல, அந்த நிருசிம்மனை பத்தி அனுபவிக்கிறச்ச சத்பக்த நீலகண்டார்ச்சிய நிருசிம்ஹாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா அப்படின்னு ஒரு நாம அனுபவித்தோம். அந்த நிருசிம்மன் ஒரு ஆதிசேஷன் படுத்துக் கொண்டிருப்பது போன்ற தோற்றமுடைய சேஷாச்சல பர்வதம், அதாவது அந்த ஆதிசேஷனுடைய தலைபாகம் திருமலை, வயிற்று பாகம் அகோபிலம், வால் பாகம் ஸ்ரீசைலம்னு சொல்லக்கூடியதான இடம். இந்த ஒரே மலைய பல மாவட்டங்கள்ல வியாபிச்சிருக்கு. திருப்பதி ஒரு இடம், அகோபிலம் ஒரு இடம், ஸ்ரீசைலம் ஒரு இடம், எல்லாமே ஆந்திராவில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த மலையில வால் பாகமான ஸ்ரீசைலத்திலே ஒரு அரச மரத்து அடியிலே தன்னுடைய கையாலே சாலக்கிராம கல்லினால் ஆன நிருசிம்மனை வடித்து அதுல நிருசிம்மனை பிரதிஷ்டை பண்ணி ருத்ரன் தனக்கு வரம் தருவதற்காக நிருசிம்ம ஆராதனம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு வந்தான். அந்த நிருசிம்மன் ருத்ரனுக்கு தபஸ் பண்ணி தபஸ்னால ஏற்பட்ட சந்தோஷத்தினால பலன் எல்லாம் கொடுத்து வரம் எல்லாம் கொடுத்துட்டு அவருடைய விருப்பத்தை தெரிவித்தார். என்னை கொண்டு திருமலையில சுவாமி புஷ்கரணி கரையில பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னர். இவன் அவரை ஆராதனம் பண்ணினது மலையினுடைய வால்பாகமான ஸ்ரீசைலத்திலே. அங்க இன்னைக்கும் ஸ்ரீசைலம் அப்படின்றது பிரசித்தமான சிவக்ஷேத்திரமா திகழறது. மல்லிகார்ஜுனன் அப்படின்னு ருத்ரனுக்கு பெயர், பிரம்மராம்பா அப்படின்னு பார்வதிக்கு பெயர். அங்கே வாஸ்தவமா ருத்ரன் அங்க வந்து சேர்ந்ததே இது நிருசிம்மனுடைய மலையா சிம்ஹாத்ரி என்று பெயர் பெற்ற மலை. இங்க பல பேர் நிருசிம்மனை பிரத்யட்சமா சேவிச்சு தபஸ் பண்ணி அவனுடைய அனுகிரகத்தினால சாப விமோச்சனம் பெற்றா, வரம் வாங்கிண்டா. நாமளும் அந்த மாதிரி வரம் வாங்கிக்கணும் அப்படின்னு பரம நிருசிம்ம பக்தனான ருத்ரன் அங்க வந்து தபஸ் பண்ணி நிருசிம்மனை சேவிச்சான். அவன் பூஜை பண்ணி சேவித்த பெருமாள் திருமலையில சுவாமி புஷ்கரணி கரையில எழுந்தருளணும்னு திருவுள்ளம் பற்றினார். அதனால ருத்ரன் கொண்டு அவர் அங்க ஏழ பண்ணிட்டான். பிற்காலத்துல ராமானுஜராலே திருமலை பெரிய கோயிலுக்குள்ளேயே அவருடைய சன்னதி இப்ப இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அதாவது ராமானுஜர் காலத்துல அவர் சன்னதி பிரதிஷ்டை பண்ண முடியாது இல்லையோ, அவர் திருமலை பெரிய கோவில்ல தேவ பெருமாளையும் நிருசிம்மனையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். பிற்காலத்துல அந்த நிருசிம்மனுக்கு பக்கத்திலேயே அவரையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கான்ற விஷயம். அந்த மாதிரி பெருமாள் எங்க அவதரிக்கிறான், எங்க எழுந்தருளணும்னு திருவுள்ளம் பத்துறான் அப்படின்றதெல்லாம் அவனுடையதான சுவாதந்திரியமான சங்கல்பம். சர்வ சுதந்திரன் பெருமாள். இப்போ அங்க நிருசிம்மன் இல்லாதபடினாலே ஜனங்கள்லாம் அது சிவக்ஷேத்திரமா சிவனுடைய மலையா நினைச்சிட்டு பிரமிக்கிறது. அது கலிகோலாகலம், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா முறைப்படி புராணத்தை பார்த்தா எதுக்காக வந்தா, இப்ப காஞ்சிபுரத்துல காமாட்சி எதுக்காக வந்தான்னா வாமனன்னு சொல்லக்கூடிய பெருமாள், வாமனாவதார மூர்த்தி இருக்காரு திருக்குறளப்பன், அவரை நோக்கி தபஸ் பண்ணி தான் காமாட்சி தன்னுடைய பசங்களோடு கூட வந்து தபஸ் பண்ணி சாப விமோச்சனம் பெற்றா. இன்னைக்கும் காமாட்சி போட்டோல எல்லாம் பாத்தீங்கன்னா தவக்கோலத்துல உட்கார்ந்து இருப்பா. யார நோக்கி தவம் பண்றான்னா வாமனை நோக்கி தவம் பண்றா. அதனாலதான் அந்த வாமனனுக்கு கல்வன்னு பேரு. ஏன்னா கள்ள வேடம் கொண்டு போய் அன்று மாவலியினுடைய வேள்வியிலே மூவடி மண் தா என்று இறந்த கள்ளனவன். ஒண்ணுமே இல்லாத பிரம்மச்சாரி, எனக்கு யாரும் இல்ல, ஊரும் இல்ல, பேரும் இல்ல, ஏதானும் கொடு அப்படின்னு கேட்டானே. நிஜமா அவன் பிரம்மச்சாரியா, நிஜமா ஊர் பேர் தெரியாதவனா, நிஜமா சொத்து பணம் ஏதும் இல்லாதவனா? அப்ப அவன் அது களவு தானே. ஆகையினாலே அவனுக்கு கல்வன்னு பேரு. அந்த திவதேசத்திற்கும் கல்வனூர் அப்படின்னு பேரு. அவனை தபஸ் பண்ணி சாப விமோச்சனம் பெற்றால் காமாட்சி. ஆனா கலிகோலாகலத்தினாலே பெருமாளுடையதான பிரபாவத்திற்கு மேல, வரம் கொடுக்கிற சுவாமியினுடைய பிரபாவத்துக்கு மேல
மணி அடிக்கிற பூஜாரியினுடைய பிரபாவம் பெருசா இருக்குன்னு சொல்ற மாதிரி இப்ப கலிகோலாகலம் அப்படிலாம் இருந்துட்டு இருக்கு நாட்டுல. ஆகையினால நிருசிம்மன் அகோபிலத்தில இருந்து இங்க அந்த ராட்சசால துரத்துண்டு வர்றதுன்றது ஒரு சாக்கு வியாஜம்தான். இருந்த இடத்துல இருந்தே பண்ண முடியாதான்லாம் கேட்கறதுக்கு இல்ல. பெருமாளுக்கு அனந்தசரஸ் கரையில வாசம் பண்ணணும், ஹஸ்திகிரி மலை குகையில வாசம் பண்ணணும்னு திருவுள்ளம் பெருமாளுக்கு வந்தார், எழுந்தருள் இருந்தார். அன்னைக்கு பெருமாள் வந்து எழுந்தருள் இருந்த உடனே அதுக்கப்புறம் அந்த ராட்சசா அந்த அசுரா யாருமே திரும்பி அந்த பக்கமே எட்டி பார்க்கல. இன்னைக்கும் பெருமாள் அங்க இருந்துட்டு எல்லோரையும் அனுகிரகம் பண்ணிண்டு எந்த விதமான துஷ்ட சக்திகளும் அந்த இடத்துக்கு வர முடியாதபடி அந்த ஊரை காவல் காத்துட்டு இருக்கார் பெருமாள். இப்படியாக அங்க இருந்த நிருசிம்மன் தான் பிரம்மா யாகம் பண்ணின போது சரஸ்வதியோ அசுரர்களோ பல இடையூறுகளை பண்ணின போது, சரஸ்வதி என்னென்னமோ முயற்சி பண்ணி யாகத்தை தடுக்க முடியாத போன போது பெருமாள் யசோக்தகாரியா அவதாரம் பண்ணி சரஸ்வதியினுடைய கர்வத்தை பங்கம் பண்ணினார். சரஸ்வதி யதோக்தகாரி பெருமாள் திருவடிகள்ல சரணாகதி பண்ணி அவருக்கு பயந்து பிரம்மாவோட சேர்ந்து யாகத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டா. இனிமேல் சரஸ்வதியை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைச்ச அசுரர்கள் நாமளே நேரா இறங்கலாம் அப்படின்னு அந்த யாகத்தை அழிக்கிறதுக்கு முற்பட்ட போது, ஏற்கனவே பெரிய ராட்சசாலான 8 அசுரர்களை துரத்திண்டு வந்துதான் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு பயந்துதான் அன்னைக்கு பாதாள லோகம் போனவா இன்னும் திரும்பல, என்னுடைய ராஜ்யத்திலே உங்களுக்கு எவ்வளவு அகங்காரம் இருந்தா என்ன நோக்கி பிரம்மா தபஸ் பண்ணக்கூடிய யாகம் பண்ணக்கூடிய இந்த இடத்துக்கு வந்தா அந்த யாகத்தை அழிக்கணும்னு பாப்பீங்க அப்படின்னு இந்த அஸ்திசைல குகை நிருசிம்மர் எழுந்து போகல. அஸ்திசைல குகை நிருசிம்மர் திருமேனியிலிருந்து இன்னொரு நிருசிம்மர் தோன்றி அந்த ராட்சசால துரத்திட்டு போனார். அஸ்திசைல குகை நிருசிம்மர் எழுந்து போயிருந்தா அங்க நிருசிம்மன் இருக்கக்கூடாது, வெறும் குகை மட்டும்தான் இருக்கணும். ஆனா பெருமாள் அங்க இருக்கார். புராணம் என்ன தெரிவிக்கிறது, அந்த எம்பெருமான் எப்படி அகோபிலத்திலிருந்து வந்துடாம அங்க இருந்து ஒரு திருமேனி எடுத்துன்னு இங்க வந்தானோ அந்த மாதிரி அஸ்திசைல குகை நிருசிம்மன் திருமேனியிலிருந்து ஒரு நிருசிம்மன் தோன்றி இந்த ராட்சசாலை எல்லாம் துரத்திண்டு வந்து திருவேலுக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வரச்ச நிருசிம்மனுடையதான பிரபாவத்துல பயந்து போய் அவெல்லாம் துண்டகானம் துணிய காணும் தலை தெறிக்க ஓடி போயிட்டா. பெருமாள் பார்த்தார், இதுக்கு மேலே இவன் இந்த பக்கம் வரமாட்டா, வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு திருவேலுக்கைன்னு இப்ப நாம சேவிக்கிற திவ்யதேசம் இருக்கே அங்க உட்கார்ந்துட்டார். திருவேள் இருக்கை, வேள் அப்படின்னா சிங்கம், இருக்கை அப்படின்னா அமர்ந்த இடம், ஆசனம் அப்படின்னு அர்த்தம். காமாசிகா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, ஆசையுடன் கூட அமர்ந்த இடம். நிருசிம்மன் ஆசையாக அமர்ந்த இடம். அங்க ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே அதனுடைய குளிர்ந்த காற்றிலே பெருமாள் எழுந்தருள் இருந்து மக்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ற பகவத் சங்கல்பத்தினாலே இன்னொரு திருமேனி எடுத்துட்டு அஸ்திசைல குகையிலிருந்து போய் பெருமாள் அந்த தீர்த்த கரையிலே முகுந்த நாயகனா காமாசிகா நிருசிம்மனா வேளுக்கை ஆளரியா அங்க எழுந்தருள் இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்படியா எந்த அசுராலா இருந்தாலும் நிருசிம்மன் சம்ஹாரம் பண்ணணும்ன்றதே இல்லை காஞ்சிபுரத்துல. அவன் இருக்கான்னு தெரிஞ்சாலே அவனுடைய தீட்சண்யமான பிரபாவத்தை பார்த்து பயந்து போயிடுவா. அதுக்கு தகுந்தாப்புல திருவேலுக்கைன்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே பார்த்தாலும் நிருசிம்மன் யோக நிருசிம்மன் தான். எப்படியானா அஸ்திசைல குகையிலே பெருமாள் கண்ண மூடிண்டு யோகத்திலே அமர்ந்தானோ அந்த பெருமாள் திருமேனியிலிருந்து துரத்திண்டு வந்த நிருசிம்மனும் விஸ்ராந்தியா ஓய்வெடுத்துண்டு திருவேலிருக்கையில ஆசையோடு கூட காமாசிகா ஹரியாக அமர்ந்த இடத்திலும் யோக நிருசிம்மன் தான். இன்னைக்கும் மூலவரை போய் சேவிச்சோமான ஆச்சரியமான யோக நிருசிம்மனா கண்ணம் மூடிண்டு பெருமாள் யோகத்துல இருந்துருப்பார். அந்த எம்பெருமானை ஆச்சரியமாக அனுபவிக்கலாம். இப்படி இந்த திவதேசத்திற்கு நிருசிம்ம சம்பந்தமும் உண்டு. இந்த நிருசிம்மனைத்தான் புலஸ்தியர் ஆராதனம் பண்ணி அவருடையதான சாபம் நீங்க பெற்று அவருக்கான வரம் எல்லாம் கிடைச்சது. அவர் இந்த நிருசிம்மனுடைய அனுகிரகத்தினாலே நல்லகதிக்கு போனார் அப்படின்றது இன்னொரு விஷயம். இதுக்கும் மேல இந்த திவதேசத்திலே பிரதானமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா பெருந்தேவி தாயாரினுடையதான பிரபாவம். தாயாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலும் நிறைய தாயார்களை பத்தி, நிறைய தாயார்களுடைய அவதாரத்தை பத்தி சொன்னது பத்ம புராணம் தான். பத்ம புராணம் அல்லது பாத்ம புராணம்னு சொல்லக்கூடியதான புராணம். அதுக்காக மற்ற புராணங்கள்ல எல்லாம் தாயாருடைய அவதாரம் சொல்லப்படலைன்னு கிடையாது. விஷ்ணு புராணம் முதலிய பல புராணங்கள்ல தாயாரனுடைய பெருமை பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பா திவ்ய தேச தாயார்கள், ஒப்புளியப்பன் கோயில் பூமி நாச்சியார், திருவள்ளூர் கனகவள்ளி தாயார், பெருந்தேவி தாயார், திருச்சானூர் அலர்மேல் மங்கை தாயார், அந்த மாதிரி திவ்ய தேச நாச்சியார்களா இருக்கிறவா அவளுடையதான ஸ்தல புராணங்கள் பெரும்பாலும்
பிரம்மாண்ட புராணத்திலும் பத்ம புராணத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அடியேன். வீக்ஷாரண்ய கஷேத்திர மகாத்மியம்னு திருவள்ளூர் ஸ்தல புராணத்தை அனுபவித்த போது திருவள்ளூர் பிரதேசத்தை ஆண்ட தர்மசேன மகாராஜாவினுடைய குமாரத்தியா வசுமத்தின்ற பெயர்ல கனகவள்ளி தாயாரா அவதாரம் பண்ணி வீரராகவனை விபவத்திலே, அதாவது ராமன் சீதையை போல நேருக்கு நேரே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து காதல் கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னு ஸ்தல புராணத்துல சேவிச்சோம். அந்த மாதிரி பெருமாளோட சேர்த்தே சில ஸ்தல புராணங்கள்ல கிடைக்கிறது. சில ஸ்தல புராணங்கள்ல பெருமாள் சரித்திரம் ஒரு இடமாவும் தாயார் சரித்திரம் ஒரு இடமாவும் இருக்கு. அப்படி தாயார் சரித்திரம் மட்டும் ஒரு இடமா இருக்கக்கூடியதெல்லாம் பெரும்பாலும் பத்ம புராணத்திலே உண்டு. அடியேன் இந்த உபன்யாசத்தினுடைய ஆரம்பத்துல சொன்னது போல காஞ்சிபுரம் சம்பந்தப்பட்ட பத்ம புராண ஸ்லோகங்கள் கிடைக்கலன்றதுனால பெருந்தேவி தாயாரினுடைய சரித்திரம் பூரணமா தெரியல. இன்னைக்கும் பெருந்தேவி தாயாரை பத்தி தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு 3 விஷயங்கள். ஒன்னும், இந்த காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திலே தேவப்பெருமாள் எல்லாம் அவதாரம் பண்ணினதுக்கு பல காலத்துக்கு பிறகு பிருகு மகரிஷியானவர் தனக்கு தாயாரே ஸ்ரீ மகாலட்சுமியே குழந்தையாக வந்து பிறக்க வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்டு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினார். அப்படி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணின போது பிருகு மகரிஷியினுடைய வேள்வியின் பயனாக அந்த யாகசாலையிலிருந்து தோன்றியவள் பெருந்தேவி தாயார் அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கா பெரியவா காலங்காலமா. பிருகு மகர்ஷியினுடைய புத்திரகாமேஷ்டி யாகம் நடந்த கரையிலே தாயாரானவள் தோன்றி ஆச்சரியமா ஒரு புஷ்கரணியை ஏற்படுத்துறா. அந்த புஷ்கரணிக்கு பத்ம தீர்த்தம் அப்படின்னு பெயர். தாமரை நிலையத்தவள், பத்மத்திலே அமர்ந்து கொண்டிருப்பவள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார் பத்மா இருக்காளே, அவளாலே சிருஷ்டிக்கப்பட்ட தீர்த்தமானபடியினாலே பத்ம தீர்த்தம்னு பெயர். தாயார் அந்த யாகசாலையில் ஆவிர்வவித்து தன்னுடைய அனுகிரகத்தினாலே பத்ம தீர்த்தத்தை சிருஷ்டிக்கிறா. அந்த தீர்த்தத்திலே ஒரு பொற்றாமரை, ஒரு ஸ்வர்ண பத்மத்தை சிருஷ்டிக்கிறா. அதுல தானே குழந்தையா மாறி போய் படுத்துக்கிறா. இப்போ பிருகு மகர்ஷி தாயாரை தன்னுடைய பெண்ணாக பாவித்துக் கொண்டு யாகத்தின் மூலமாக தனக்கு பிறந்த பெண் குழந்தையாக பாவித்து ஆசையா தாயாரை வளர்த்துண்டு வரார். தாயாராலே உற்பத்தி பண்ணப்பட்ட தீர்த்தமானபடினாலே பத்ம தீர்த்தம்னு பேரு. அந்த தீர்த்தம் உற்பத்தியான பிறகு ஸ்வர்ண பத்மத்தை படைத்து அதிலே தாயார் ஆவிர்வவித்த பிறகு ஸ்வர்ண பத்ம தீர்த்தம் அப்படின்னு இன்னொரு பெயர் ஏற்பட்டது அதற்கு. அப்படியே அதில் அவதாரம் பண்ணின தாயாரை பிருகு மகர்ஷி தன்னுடைய குமாரத்தியானபடியினாலே பிருகுவின் பெண், பிருகுவின் மகள் என்கிற அர்த்தம் வரும்படியாக பார்கவி என்று திருநாமம் சாத்தி வளர்த்து கொண்டு வரார். இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல பெருந்தேவி தாயாரை போய் சேவிச்சோமானா பெருந்தேவி, மகாதேவி, பார்கவி அப்படின்னு சொல்லி ஆர்த்தி பண்ணிப்பார் அர்ச்சக சுவாமி. அதே மாதிரி காஞ்சிபுரம் திவதேசத்தை சேர்ந்த நிறைய பெண் குழந்தைகளுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவ பெண் குழந்தைகளுக்கு பார்கவின்னு பெயரிடுவா. அது வழக்கம் தாயாருடைய திருநாமமானபடியினாலே. பெருந்தேவி, மகாதேவின்னு இட்டுக்கிறவாளும் உண்டு. ஆனா பெரும்பாலும் இட்டுக்கிறது பார்கவின்னு இட்டுப்பா, பெருந்தேவின்னு பெரும்பாலும் இட்டுப்பா. பார்கவின்னு பெயர் வந்ததற்கு காரணம் பிருகுவினுடைய பெண் அப்படின்னு அர்த்தம். இது மட்டும்தான் அங்க உண்டு. இப்படி ஆச்சரியமா பிருகு மகர்ஷியானவர் தாயார நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமா வளர்த்துண்டு வந்து, அவ தாயார் ஒன்னும் எந்த அவதாரம் பண்ணாலும் பெருமாளை தானே கைப்பிடிச்சாகணும். அதனால அந்த க்ஷேத்ராதீசனான தேவப்பெருமாளை விரும்பி கல்யாணம் செய்து கொண்டு அவ 2 பேரும் இப்போ நமக்கு திவ்ய தம்பதிகளா சேவை சாதிக்கிறா அப்படின்றது விஷயம். இவன் பேரருளாளனானபடியினாலே அவள் பெருந்தேவி, இவன் பிரணதார்த்திஹர வரதனானபடியினாலே அவள் மகாதேவி. பெருந்தேவி அப்படின்னு தமிழ்ல சொல்றோம், பெருமை மிக்க தேவி, பெரிய தேவி. அதை அப்படியே சம்ஸ்கிருதத்துல மாத்தினோமானா மகாதேவி. பார்கவி பிருகுவினுடைய பெண் அப்படின்னு பெருந்தேவி மகாதேவி ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். பார்கவின்றதுக்கு பிருகுவினுடைய பொண்ணுன்னு அர்த்தம். பெருமாளை திருமணம் செய்து கொண்ட பிறகு காஞ்சி திவ்ய தம்பதிகளாக எல்லோரையும் அனுகிரகிச்சுண்டு இவா நமக்கெல்லாம் தாயாரும் தோப்பனாரமா இருந்து அனுகிரகிக்கிறா அப்படின்றது ஒரு விஷயம். சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக ஸ்ரீஸ்துதி பாடினார். பிரம்மச்சாரி தனம் கேட்ட போது காஞ்சிபுரத்திலே பெருந்தேவி தாயார் சன்னதிக்கு வந்து தாயார மங்களாசாசனம் பண்ணிவிட்டு ஸ்ரீஸ்துதிய கவனம் பண்ணி பாடினா விட்டு அங்கே தாயாருடைய அனுகிரகத்தினாலே ஸ்வர்ண மழை பொழிந்தது. அந்த பிரம்மச்சாரி வறுமை நீங்க பெற்று போனான் அப்படின்ற சரித்திரம் சொல்லப்படுறது. அந்த ஸ்ரீஸ்துதியில 2வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் ஆவிர்பாவகா கலச ஜலதௌ அத்வரேவாபியஸ்யாக அப்படின்னு ஒரு வார்த்தை சாதிக்கிறார். ஆவிர்பாவகா கலச ஜலதௌ, தாயே நீ தோன்றியது திருப்பார்கடலில் அல்லது அத்வரேவா யாகத்தில்,
வேள்வியில் அப்படின்னு ஒரு குறிப்பு தரார் சுவாமி. தாயார் வேள்வியில அவதாரம் பண்ணது அல்லது திருப்பார்கடலில் அவதாரம் பண்ணதுன்னு ரெண்டு விதமா தாயாருடைய அவதாரங்கள்னு சுவாமி வர்ணிக்கிறார். தாயார் க்ஷீரசாகர மதனத்தின் போது திருப்பார்கடலிலே இருந்து அவதாரம் பண்ணினான்னு விஷ்ணு புராணம் எல்லாம் சொல்லிட்டு அது நமக்கு நன்னா தெரியும். கூட உச்சை சிரவசு, சந்திரன், அமிர்தம் அவள்லாம் வந்தான்றதெல்லாம் நமக்கு தெரியும். யாகத்திலிருந்து தோன்றியதற்கும் ஜனக மகாராஜாவினுடைய வேள்வி சாலையிலிருந்து சீதா பிராட்டியாக தோன்றினாள் அப்படின்றது ஒண்ணும். அதே மாதிரி நம்ம பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானம் இங்கே இது காஞ்சிபுரம் தாயார் விஷயமாக சுவாமி தேசிகன் பாடிய ஸ்தோத்திரம்னு பெரும்பாலும் ஒத்துக்கொள்ளப்பட்டபடியினாலே அத்வரேவா அப்படின்னு யாகத்திலே தோன்றினாய் அப்படின்னு சொல்றது இந்த திவ்யதேசத்திலே பிருகு மகரிஷி பண்ணின புத்திரகாமேஷ்டி யாகத்திலே தோன்றிய தாயே பெருந்தேவி அப்படின்னு தான் சுவாமி குறிப்பால் உணர்த்துகிறார். அப்படின்னு அனுபவிக்கிற பெரியவாளும் உண்டு. அதனால அத்வரேவா யாகத்திலே தோன்றினாயோ அப்படின்னு பிருகு மகரிஷியினுடைய யாகத்திலே இருந்து தாயார் தோன்றினதை சுவாமி கோடி காட்டுறார் அப்படின்னு அனுபவிக்கலாம். இது ஒரு விஷயம். பிரம்மச்சாரிக்கு ஸ்வர்ணமழை பொழிந்து அனுகிரகம் பண்ணினது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், சுவாமி ராமானுஜரை விந்தியமலை காடுகளிலிருந்து வேடுவனும் வேடுவச்சியுமா அவரை கொண்டாந்து கரை சேர்த்து காஞ்சிபுரத்துல விட்டது. வேடுவனுடைய மனைவியாக வந்த பெருந்தேவி தாயார் தாளக்கிணற்று தீர்த்தத்திலே ஆசை கொண்டு ராமானுஜரிடத்திலே தாகமா இருக்கு, அந்த தீர்த்தத்தை கொண்டு வரும்படியா பண்ணுங்கன்னு சங்கல்பித்து அவரை கொண்டாந்து காஞ்சிபுரத்துல சேர்த்ததுன்னு சொல்லக்கூடிய 3 வைபவங்கள் தான் பெருந்தேவி தாயாரை பத்தி இன்னைக்கும் நமக்கு கர்ண பரம்பரையா சொல்லிட்டு வரக்கூடிய விஷயங்கள். மற்றபடி தாயாரை பத்தினதான வேறு ஒரு குறிப்புகளும் கிடைக்கல. தாயார் எழுந்தருளி இருக்கக்கூடிய விமானத்திற்கு கல்யாண கோட்டி விமானம்னு பேரு. கல்யாண கோட்டி விமானம் அப்படின்னா, கல்யாணம் அப்படின்னா மங்களம், கோட்டி மங்களங்களை அனுகிரகிக்கக்கூடியதான விமானம். யாரெல்லாம் அந்த விமானத்தை சேவிக்கிறாளோ, யாரெல்லாம் அந்த விமானத்துக்கு உள்ள வந்து தாயாரை சேவிக்கிறாளோ, யாரெல்லாம் அந்த விமானத்தை பிரதட்சிணம் பண்றாளோ, யாரெல்லாம் அந்த விமானத்தை இருக்கிற இடத்துல இருந்தே கூட மனக்கண்களாலே தியானம் பண்றாளோ அவளுக்கெல்லாம் கோட்டி கல்யாணங்களை, மங்களங்களை, சுபங்களை அனுகிரகிக்கக்கூடிய விமானமானபடியினாலே கல்யாண கோட்டி விமானம் அப்படின்னு பெயர். பெருமாளுடையதான விமானத்திற்கு புண்ணிய கோட்டி விமானம்னு பேரு. தாயாருடைய விமானத்திற்கு கல்யாண கோட்டி அப்படின்னு பெயர். இந்த ஆச்சரியமான பெருந்தேவி தாயார் சன்னதிக்கு நிறைய மகான்கள் எழுந்தருளி தாயார் அனுபவிச்சு சொந்த அம்மாவாட்டமா பக்தி பண்ணி தாயாரிடத்திலே அனுகிரகம் பெற்றிருக்கா. அதிலே பிரதானமானவர் சுவாமி தேசிகன். அப்புறமா இந்த கஷேத்திரத்தினுடைய தர்மகர்த்தாவாக எழுந்தருளியிருந்த லட்சுமி குமார தாத்த தேசிகன் சொல்லக்கூடிய சுவாமியும் பெருந்தேவி தாயாரிடத்திலே ரொம்ப ஈடுபட்டு அந்த சுவாமி தான் தன்னுடைய சிஷ்யனான விஜயநகர ராஜாவை கொண்டு தாயாருடைய விமானத்திற்கு ஸ்வர்ண தகடு வேந்திருக்கிறார். இன்னைக்கும் போய் சேவிச்சோமானா புண்ணிய கோட்டி விமானம், பெருமாளுடைய விமானம் சாதாரணமா சுதையில தான் இருக்கும். தாயார் விமானத்துக்கு மாத்திரம் தங்க கவச்சம் சாத்தியிருப்பா, ஸ்வர்ண விமானமா ஜொலிக்கிறது. அதெல்லாம் தாயார் மேல கொண்ட அதீதமான ஈடுபாட்டினால லட்சுமி குமார தாத்த தேசிகன் சொல்லக்கூடிய ஆச்சாரியர் பண்ணினதான கைங்கரியம் தான். இவ்வளவுதான் தாயாருக்கு வைபவங்களா நமக்கு தெரியறது. ஒரு வெள்ளிக்கிழமையும் தாயார் மூலவருக்கு திருமஞ்சனம் உண்டு. ஆனா அந்த திருமஞ்சனத்தை நாம சேவிக்க முடியாது, ஏகாந்த திருமஞ்சனம். ஆனால் அந்த திருமஞ்சனம் தொடங்குறதுக்கு முன்னாலேயே ஸ்ரீ வைஷ்ணவ மாமிகள்லாம் நிறைய பேர் பக்தி ஸ்ரத்தையோட கூட தாயார் சன்னதி முன்னாடி மண்டபத்துல வந்து அப்படியே வரிசையில உட்கார்ந்துருவா. அந்த திருமஞ்சனம் நடக்கிற சமயத்துல பொதுமக்கள் எல்லாம் தரிசனத்துக்கெல்லாம் விடுறது கிடையாது. ஆகையினாலே அங்க ஏகாந்தமா எல்லாரும் மாமிகள்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பா. திருமஞ்சனம் முடிஞ்சு அலங்காரம் எல்லாம் முடிஞ்சு முதல்ல கதவை திறக்கிறச்ச திருமஞ்சனம் கண்டருளி அப்பதான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா அழகா சேவை சாதிக்கக்கூடிய தாயாரினுடைய மலர்ந்த முகத்தை சேவிக்கணும்ன்றதுக்காக ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு கூட மாமிகள்லாம் காத்துட்டு இருப்பா. தாயாருடைய சன்னதி கதவுகள் திறக்கப்பட்ட உடனே புதுசா குளிச்சுட்டு வந்து நிக்கிற குழந்தைய போல தாயார் அனுபவிக்கிறதுக்காக காத்துட்டு இருந்து அந்த திருமஞ்சன தீர்த்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடாதான் அன்னைக்கு மத்தியானம் சாதமே சாப்பிடுவா நிறைய ஸ்ரீ வைஷ்ணவாழ்லாம். அந்த மாதிரி வழக்கம் காஞ்சிபுரத்துல இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஒரு வெள்ளிக்கிழமையும் பெரும்பாலும் தேவப்பெருமாள் பிரம்மோற்சவ சமயம் தவிர மற்ற நாள்லாம் பெருந்தேவி தாயாருக்கு உள்புறப்பாடு உண்டு. இந்த தாயார் படிதாண்டா பத்தினி அப்படின்னா ராஜகோபுரத்தை தாண்டி வரமாட்டா. என்னைக்கும் தாயார் ராஜகோபுரத்தை தாண்டினதே கிடையாது. படி தாண்டா பத்தினி. அந்த காலத்துல கல்யாணமான ஸ்திரீகள்லாம் கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னா அவ ஆத்த விட்டு வெளியில வரதே கிடையாது அப்படின்னு ஒரு விரதம் வச்சுட்டு இருந்தா. அந்த மாதிரி தாயாரானவோ மகா சுமங்கலியானபடியினாலே என்னைக்கும் படிதாண்டினதே கிடையாது. சில இடங்கள்ல தாயாருடைய ஆதிபத்தியம் நடக்கக்கூடிய, தாயார் ராஜ்யம் செலுத்தக்கூடியதான கஷேத்திரங்கள் எல்லாம் இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர், திருச்சானூர், நாச்சியார் கோயில்,
உறையூர். அங்கெல்லாம் தாயார் தாயார் தான் ராணி. அங்க ராஜா கிடையாது, தாயார் தான் ராணி, மகாராணி. தாயாருடைய ராஜ்யம் அது, தாயாருடைய கோட்டை அது. அதனால ஆச்சரியமா தாயார் அங்க புறப்பாட்டு கண்டருள்வா வீதியில. பெருமாள் தாயாருக்கு பின்னாடியோ இல்ல தாயார் சரின்னு இடம் கொடுக்கறச்ச பெருமாள் பக்கத்திலேயோ வரலாமே ஒழிய அங்க தாயார் தான் பிரதானம். இங்கெல்லாம் பெருமாளுடையதான ராஜ்யம் நடக்கிற இடம். அதனால தாயார் இங்கே படிதாண்டா பத்தினியா உள்ளே எழுந்துருள் இருக்கா. வில்லிவளம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் இந்த பெருந்தேவி தாயார் அனுபவிக்கிற போது ஒரு வார்த்தை சாதிப்பர். பெருந்தேவி தாயாரை சேவிச்சா விருத்த சுமங்கலியா தெரியறது அப்படின்னு சாதிப்பர். ஒரு நிமிஷம் பெருந்தேவி தாயார் உற்சவரன் அண்ணா உத்து சேவித்தோமானா நம்ம ஆண்கள் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவால விருத்த சுமங்கலிகளா சில மாமிகள் இருப்பா. அதாவது சில பேரெல்லாம் 90 வயசுலயும் தம்பதிகளா இருக்கா, 95 வயசுலயும் தம்பதிகளா இருக்கா, 100 வயசுல தம்பதிகளா இருக்கான்னு சொல்றோம் இல்லையோ. அந்த மாதிரி விருத்தாலா இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ மாமிகள்லாம் சில பேர் பார்த்தா மஞ்சள் பூசி 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 அவ உடம்பு ஒரு கலரு, திருமுக மண்டலம் மாத்திரம் மஞ்சள் கலர்ல தான் தோல் இருக்கும்னு சொல்லும்படியா முகமெல்லாம் மஞ்சமசேல்னு இருக்கும் அவளுக்கு. அதே மாதிரி நெத்திக்காம அவளை பார்க்க முடியாது. 2 மூக்குத்திட்டு இருப்பா. ஆச்சரியமா காதலத்தோடு நன்னா போட்டுருப்பா, ரத்தனத்தோடு எல்லாம் போட்டுருப்பா, வைரத்தோடு போட்டுருப்பா, கழுத்துல பவழ மாலை போட்டுருப்பா, திருமாங்கல்யம் பலபலான்னு இருக்கும். ஆச்சரியமா புஷ்பம் இட்டு இருப்பா, தலையில புஷ்பம் சூடின்னு இருப்பா. இப்படியே ஒரு சுமங்கலிக்குரியதான லட்சணங்களோட கூட எப்பவும் 9 கஜத்துலதான் இருப்பா. ரொம்ப ஆச்சாரமா இருப்பா, ஸ்வர்ண ஆபரணங்கள் எல்லாம் போட்டு இருப்பா. அப்படி ஒரு விருத்த சுமங்கலி ஸ்திரீயானவள் எப்படி தன்னுடைய பர்த்தாவினுடைய சௌபாகியத்திற்காக எப்போதும் தன்னை அலங்கரித்துக் கொண்டு மஞ்சள் குங்குமத்தோடும் புஷ்பத்தோடும் இருக்கிறாளோ அந்த மாதிரி பெருந்தேவி தாயார் என்னுடைய கண்களுக்கு சேவை சாதிக்கிறான்னு வில்லிவளம் அழகிய சிங்கர் பலமுறை சாதிச்சாகும். வில்லிவளம் அழகிய சிங்கர்னு சொல்றதுக்கு காரணம் அழகிய சிங்கர் அர்ச்சாவதார ரசிகர். பெருமாளை தாயார அர்ச்சாவதாரமா எப்படி அனுபவிக்கணும் அப்படின்றது ஒரு கலை. அதுல கை தேர்ந்தவர் அழகிய சிங்கர். ஏறார் குணமும் எழிலுருவம் அப்படின்னு அர்ச்சாவதார அனுபவத்தை பற்றி ஒரு புஸ்தகமே ஐசிங்கர் அனுகிரகிச்சிருக்காரு. அப்படின்னா அத்தனை தூரம் அர்ச்சாவதார ராசிக்கியம் உடையவர் ஐசிங்கர். நிஜமா இன்னைக்கு பார்த்தாலும் தாயாருடைய திருமேனியை பாத்தீங்களான்னா நன்னா உயரமா கொஞ்சம் குண்டா அப்படி வாட்ட சாட்டமா இருக்கான்னு சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி நன்னா திருடகாத்திரமா இருக்கிற மாதிரி இருக்கும். திருமுக மண்டலத்தை பாத்தீங்களான்னா ஒரு இளமை ததும்பக்கூடிய முகமா இல்லாம நன்னா விருத்தாலாட்டமா நம்ம சொந்த அம்மாவாட்டமா இருப்பா தாயார். அதே மாதிரி மூக்குத்தி தோடு எல்லாம் பாத்தீங்களானாலும் வயசு பொண்கள் புதுசா கல்யாணமானவா அவெல்லாம் போட்டுக்கிற மாதிரி சின்னதா இல்லாம, மற்ற திவதேச தாயார் பத்மாவதி தாயாரோ கனகவள்ளி தாயாரோ அவெல்லாம் போட்டுக்கிற மாதிரி சின்ன சின்னதா இல்லாம பெரிய பெரிய தோடு பெரிய பெரிய மூக்குத்தி எல்லாம் போட்டு இருப்போம். தாயாருடையதான தோடெல்லாம் பாத்தீங்களான்னா பெருசு பெருசா பழைய 1 ரூபாய் காயினை விட பெருசா இருக்கும். அதே மாதிரி மூக்குத்தியும் பெரிய பெரிய மூக்குத்தி போட்டு இருப்பா. இதெல்லாம் பாத்தீங்களான்னா மொத்தமே விருத்தாலான வயசான சுமங்கலி மாமிகளினுடைய அலங்காரம் இது. அதே மாதிரி சதா சர்வகாலமும் தாயாருடைய கழுத்திலே பெருசா பவழமணி மாலை தொங்கிட்டு இருக்கும். பவழமும் இடையிடையே ஸ்வர்ணமும் போட்டு தொடுக்கப்பட்ட மாலை எப்பவும் தாயார் சாத்தின்னு இருப்பா. அதே மாதிரி உடுத்தின்றாலே 9 கஜம் தான் உடுத்திப்பா. பட்டு இல்ல நல்ல பியூர் காட்டன்ல பட்டு சரிகை இழைச்ச புடவை அதெல்லாம் தான் உடுத்திப்பா. எப்பவும் தாயாருக்கு கொம்பு மஞ்சளை அரைச்சுதான் உரைச்சுதான் இழைச்சுதான் சாத்துறது வழக்கம். பெருந்தேவி தாயார் சன்னதி வாசல்ல சன்னதிக்குள்ள பிராகாரத்துல சன்னதி வாசல்ல பாத்தீங்களான்னா அங்க ஒரு உரல் இருக்கும். அந்த உரல்ல ஸ்ரீ வைஷ்ணவாலா இருக்கிறவா மாமிகள் அப்பப்ப போய் மஞ்சளை நன்னா அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஜலம் தொளிச்சு அப்படி கிழங்கு மஞ்சளை அரைச்சு கொடுப்பா. அப்படி அரைச்சு கொடுத்த மஞ்ச காப்பு தான் தாயாருக்கு பயன்படுத்துறது வழக்கம். கடையிலேயே ரெடிமேடா விற்கிற மஞ்சள் பொடியை வாங்கி ஜலத்துல கலந்து பயன்படுத்துறது வழக்கம் கிடையாது. இன்னைக்கும் மஞ்சள் பூசிக்கிற ஸ்திரீகள்லாம் பெரும்பாலும் விருத்தாலா இருக்கிற அம்மாக்கள் மாமிகள் அவள்லாம் என்ன பண்றா, கிழங்கு மஞ்சளை தானே உரசி பூசிக்கிறா. அந்த அனுஷ்டானத்தை தாயார் இன்னைக்கும் பண்றதாக கிழங்கு மஞ்சள் அரைச்சுதான் தாயாருக்கு விநியோகப்படுத்துறா. பிரதி வெள்ளிக்கிழமை விசேஷமான சுகந்த திரவியங்களினாலே மகா திருமஞ்சனம் தாயாருக்கு. ஒரு வெள்ளிக்கிழமையும் தன்னை ஆச்சரியமா அலங்காரம் பண்ணிட்டு தாயார் உள்புறப்பாடு கண்டருள்றா. ஒருவேளை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமாவாசையோ பௌர்ணமியோ மாசப்புறப்போ ஏகாதசியோ ஹஸ்த நட்சத்திரமோ சிரவண நட்சத்திரமோ இது ஏதான வந்துட்டா பெருமாளும் புறப்பாடு கண்டுருள்வர். அதனால ரெட்ட புறப்பாடுன்னு நடக்கும். காஞ்சிபுரத்துல தேவப்பெருமாள் சன்னதியில ரெட்ட புறப்பாடுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமானது ஒரு உற்சவம். நிறைய உற்சவம் கண்டருளக்கூடிய பெருமாள்களினுடைய வரிசைன்னு பார்த்தா நம்பர் 1 திருவேங்கடமுடையான். 365 நாளும் புறப்பாடு தான், உற்சவம் தான். என்னைக்காவது பெருமாள் உள்ளே இருக்கார் அப்படின்னா அது வேர்ல்டு ரெக்கார்டு.
முந்தா நாள் சாயங்காலம் பெருமாள் நிறைய மழை வந்ததுனால பெருமாளை எழுந்துருள பண்ண வேண்டாம் அப்படின்னு சாயங்காலம் புறப்பாடு கேன்சல் ஆயிடுத்து. அடியனுக்கு தெரிஞ்சு கடந்த 4 வருஷத்துல இந்த ஒரு நாள் தான் பெருமாள் புறப்பாடு இல்லாம இருந்தார், அதுவும் மழையினால. அந்த மாதிரி தினம் உற்சவம் கண்டருள்ற பெருமாள் திருவேங்கடமுடையான். அவருக்கு அடுத்தபடியா நிறைய நாள் புறப்பாடு உற்சவங்கள்லாம் கண்டருள்ற பெருமாள் நம்பெருமாள், அப்புறம் வரதர் தான். இவா 3 பேரும் தான் நிறைய உற்சவங்கள் கண்டருளக்கூடியவா. இப்படி நிறைய உற்சவங்கள் காஞ்சிபுரத்துல இருந்தாலும் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து வரக்கூடிய ரெட்ட புறப்பாடுன்னு சொல்லக்கூடிய உற்சவத்திற்கு ஒரு விசேஷமான ஒரு பிரசித்தி உண்டு. காஞ்சிபுரம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன, வெளியூர்ல இருந்து ஆசையா பெருமாள் தாயாரை சேவிக்கிறதுக்கு போகக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவாள் என்ன, இவெல்லாம் போய் ஆசாசியா காத்துன்னு இருந்து சேவிக்கக்கூடியதான உற்சவம். பெருமாளுக்கு நிறைய உற்சவம் நடக்கிறது. வாரம் புறப்பாடு, மாசம் புறப்பாடு, நிறைய உற்சவம் தேவை பெருமாளுக்கு. எல்லாத்துக்கும் போக முடியுமான்னா தாயாரோட சேர்ந்து பெருமாள் எழுந்தருள்ற ரெட்ட புறப்பாடுன்னா நிச்சயம் போயிடணும்னு நிறைய பேர் எப்படியான முயற்சி பண்ணுவா. சுவாமி வரக்கூடிய ரெட்ட புறப்பாடு எப்படியான அன்னைக்கு தாயாரை போய் சேவிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இருந்தோ வந்து சேவிப்பா தாயாரு. அப்படி ரெட்ட புறப்பாடு நடக்கிற சமயத்துல பெருமாள் புறப்பாடு கண்டருளி சன்னதி தெரு கோடியில் இருக்கிற திருவடி கோயில் வரைக்கும் போய் அங்க திவ்ய பிரபந்த சேவா காலம் தொடங்கி திரும்ப கோவிலுக்குள்ள வருவார். வந்து ராஜகோபுரம் தாண்டி பெருமாள் நின்றுட்டு இருப்பார் ஒரு க்ஷணம். அந்த சமயத்துல தாயார போய் மங்களவாத்தியத்தோட உடல் அடிச்சு ஏலை பண்ணிட்டு வருவா. தாயார் அப்படி வந்து பெருமாள் இருக்கிற இடத்துக்கு வந்து பெருமாள் பக்கத்துல நின்றுப்பா. 2 பேரும் கையை கோத்துண்டு ரெட்ட புறப்பாடா கோவிலுக்குள்ள மாத்திரம் வலம் வரக்கூடியது அப்படின்றது விசேஷம். அதே மாதிரி இந்த சன்னதியினுடைய ஆழ்வார் பிராகாரம்னு சொல்லக்கூடிய பிராகாரம், அதாவது சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு நேர் பின்னால இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு துர தோட்டம்னு பெயர். ஏற்கனவே தோட்டம் அங்க இருந்தது. ஒரு வெள்ளக்கார துரை இந்த ஊருக்கு வந்து தேவ பெருமாளையும் பெருந்தேவி தாயாரையும் ரொம்ப ஆழங்கால் பட்டு சேவித்தான். அவனுக்கு பெருந்தேவி தாயார் அப்படின்னா சொந்த அம்மாவாட்டம் அத்தனை பக்தி அவனுக்கு. ஆகையினாலே அவனுடைய மனைவி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட நம்ம ஊர் ஆபரணம் மகரகண்டிகைன்னு சொல்லக்கூடிய மகரகண்டி அப்படின்னுவா, அந்த ஆபரணம் அவனுடைய மனைவிக்கு போட்டிருந்தான். அவன் ராபர்ட் கிளைவன் நம்ம சொல்றான் அவனுடைய பேரை. அவன் வந்து அந்த மனைவி ஆசையா கேட்டா அப்படின்னு சொல்லி இங்க ஸ்ரீ வைஷ்ணவா எல்லாம் போட்டுக்கிறா, அந்த ஆபரணம் எனக்கு வேணும்னு கேட்டா அப்படின்னு ஆச்சாரி கிட்ட சொல்லி அதை பண்ணி கொடுத்து அவ போட்டு இருந்தா ரொம்ப நாளா. அந்த ஆபரணத்தை தங்களுடைய நினைவா தாயார் சாத்திக்கணும் அப்படின்னு வேற மதத்தை சேர்ந்த அந்த வெள்ளக்காரன் தாயார் இடத்துல அத்தனை பக்தியா பிரார்த்திச்சுண்டு, அம்மா எங்களுடைய நினைவா உன்னுடைய திருமணியில என்னைக்கும் சாத்திக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு அந்த மகரகண்டிய தாயாருக்கு சமர்ப்பித்தான். அந்த வெள்ளக்கார அம்மாவினுடைய மகரகண்டி இன்னைக்கும் தாயார் சாத்திக்கிற ஆசையா. அப்படி நமக்கு தான் வித்தியாசம் எல்லாம். பெருமாள் தாயாருக்கெல்லாம் அவளுடைய மனசை பாக்குறா, அவளுடைய பக்தியை பாக்குறா. ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி இன்னருள் செய்யும்னு கலியன் சாதித்தது போல நமக்கு தான் வித்தியாசம் எல்லாம். பெருமாள் தாயாருக்கு ஒண்ணும் இல்லை. யாராக இருந்தாலும் அவன் ரொம்ப தாழ்ந்தவனோ ரொம்ப வசந்தவனோ யாரா இருந்தாலும் தூய பக்தியோடு இருந்தா பெருமாள் தாயார் கிட்டக்க சேர்த்துக்கிறா அப்படின்றதுதான் விஷயம். திருவள்ளூர்ல கனகவள்ளி தாயார் அனுபவிக்கிறச்ச அடியேன்னு ஒரு விஷயம் சொன்னேன். அந்த ஊர்ல ஒரு அம்மா தாசியா இருந்துட்டு இருந்தா. அதாவது கோவில்கள் அந்த காலத்துல தேவதாசிகள் சிஸ்டம் அப்படின்னு கோவில்ல தேவதாசிகள் எல்லாம் நடனமாடிக்கொண்டு பிழைப்பு நடத்திய காலம்னு உண்டு. அந்த மாதிரி கடைசி தேவதாசியா அந்த சிஸ்டம் ஒழிக்கப்படுறதுக்கு முன்னால ஒரு அம்மா இருந்தா அந்த கோவில்ல. அந்த அம்மா அவ தேவதாசியா இருந்தாலும் பெருமாள் தாயார் இடத்துல, குறிப்பா கனகவள்ளி தாயார் இடத்துல ரொம்ப பக்தி இருக்கிறவா. அவளுக்கு தாயார்னா அத்தனை பிடிக்கும். தாயாருடைய அனுகிரகத்தினாலே ஒரு நாள் அவளுக்கு புத்தி வந்துடுத்து, நாம பண்ணக்கூடிய ஜீவனம் இது தப்பான தொழில், இது பண்ணக்கூடாது. எப்படி தாயாரையும் பெருமாளையும் சேவிச்சுண்டு இப்படி தப்பான ஒரு காரியத்தை பண்ணினோன்னு அவளுக்கு வந்து புத்தி பிரதானம் ஆச்சு. ஆன உடனே அவ என்ன பண்ணினா, இனிமேல் இந்த காரியத்தை நான் பண்றது இல்லைன்னு விட்டுட்டு இத்தனை நாள் அந்த காரியத்தை பண்ணி அவ பொழப்பு நடத்தினதுக்கு பிராயசித்தமா பெருமாள் தாயாருக்கு கைங்கரியம் பண்றேன்னு அந்த ஜீவனத்துல அவ என்னென்னலாம் சம்பாதித்தாலோ அந்த ஆபரணங்களை எல்லாம் பெருமாள் தாயாருக்கு சமர்ப்பிச்சுட்டா. குறிப்பா அவ காதுல ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒரு வைரத்தோடு சாத்தின்னு இருந்தா. அந்த வைரத்தோட என்னுடைய ஞாபகமா இந்த தப்பானவளையும் மன்னித்து கருணையினாலே திருத்திய உன்னுடைய பக்திக்கு நன்றி கடனா நான் செலுத்தக்கூடிய இந்த தோடை நீ நித்தியம் காதுல சாத்திக்கணும், நித்தியம் உன்னோட திருச்செவியில சாத்திக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு தாயாருக்கு சமர்ப்பித்தா. இன்னைக்கும் திருவள்ளூர் கனகவள்ளி தாயார் உற்சவர் நித்தியம் 365 நாளும் 24 மணி நேரமும் வைரத்தோடு சாத்தின்னு இருப்பா. அது அந்த அம்மாவோட தோடு. அந்த மாதிரி பெருமாள் தாயார் எப்பேற்பட்ட பக்தியை ஏத்துக்கிறா, யாரை ஏத்துக்கிறான்றதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியாத விஷயங்கள். அவளுடையதான உள்ளம், அந்த உள்ளத்திலே ஏற்படக்கூடியதான பக்தி எல்லாம் பெருமாள் தாயாருக்கு தான் வெளிச்சம். இதுல இருந்தெல்லாம் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நமக்கும் அத்தகையதான பக்தி வர வேண்டும். நாமளும் பெருமாள் தாயார் அத்தனை ஆசையா பிரீத்தியா அவ மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி நாமெல்லாம் பெருமாள் தாயாரை நினைக்கிறதுன்றது விஷயம் இல்லை. நமக்கு வேற வழி இல்லை, அவளை நினைச்சுதான் ஆகணும்.
ஆனா பெருமாள் தாயாரும் நம்மள நினைக்கும்படியான ஒரு பக்தி நமக்கு வரணும் அப்படின்னு பெருமாள் தாயாரை பிரார்த்திச்சுண்டு பக்தி பண்ண வேண்டியது நமக்கு ஸ்வரூபமாக இருக்கிறது அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடியதான பாடம். அந்த துரை என்ன பண்ணினா, தாயார் வெள்ளிக்கிழமைன்னா அந்த தோட்டத்துக்கு எழுந்தருளி அங்க புறப்பாடு திருவாராதனம் எல்லாம் கண்டருள்றத பல காலம் அனுபவிச்சிருப்பான் போல் இருக்கான் அந்த ஊர்ல இருந்த போது. அதனால அந்த தோட்டத்தை மகாதேவி பெருந்தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தை அரசாளக்கூடிய ராணி ஆச்சே தாயார், அவ எழுந்தருளக்கூடிய தோட்டத்தை ரொம்ப விசேஷமா பண்ணணும்னு சொல்லி நிறைய செடிகள் கன்றுகள் அதெல்லாம் நட்டு பெரிய தோப்பா பெரிய வனமாக்கி நல்ல சில்லுன்னு குளிர்ந்த காற்று வீசும்படியா நிறைய வாசனை புஷ்ப செடிகள் எல்லாம் அங்க நட்டு அந்த புஷ்ப செடியிலிருந்து வரக்கூடிய பவித்திரமான வாசனைகளும் அனந்த சரஸ்வனுடைய குளிர்ந்த காற்றும் இதெல்லாம் தாயாருக்கு அப்படியே குளிர்ந்த திருமேனிக்கு அப்படியே ஒரு உபச்சாரம் பண்ணுவது போல தாயார் அப்படியே போய் ரிலாக்ஸரா அந்த தோட்டத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உட்கார்ந்தாலானா சில்லுன்னு அனந்த சரஸ் காற்று நல்ல சுகந்தமான புஷ்பங்களினுடைய வாசனை அர்ச்சகா பண்ணக்கூடிய திருவாராதனம் வேத பாராயண சுவாமிகள் சேவிக்கக்கூடிய வேத மந்திர புஷ்பம் இதெல்லாத்தையும் திருச்செவி சாத்திண்டு ஆச்சரியமா தாயாருக்கு அன்னைக்கு நல்ல விசேஷமான ஸ்வீட் எல்லாம் பண்ணி அம்சம் பண்ணுவா. பாதாம் ஹல்வா, ஜீரா, சக்கரை பொங்கல், அக்கார விடிசல் அந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் அம்சம் பண்ணுவா. இந்த குளிர்ந்த காற்று சுகந்தமான வாசனை ஆச்சரியமான வேத பாராயணத்தை எல்லாம் திருச்செவி சாத்திண்டு தன்னுடைய குழந்தைகளான பக்தர்களை எல்லாம் கட்டாட்சித்துக் கொண்டு தன் திருவுள்ளத்திற்கு பிடித்த இனிப்பு பலகாரம் முதலான பட்சங்களை தாயார் அம்சம் பண்ணி கொண்டு விசேஷமா இங்க உலா வருகிறாள் அப்படின்னு அனுபவிக்கும்படியாக அந்த தோட்டத்தை அத்தனை ஆச்சரியமா மாத்தினா. அதுல இருந்து அந்த தோட்டத்துக்கு துர தோட்டம் அப்படின்னு அவனுடைய பேரே வந்துடுத்து. ஒரு வெள்ளைக்காரனுக்கு தாயாரிடத்துல அத்தனை பக்தி. அப்படி தாயார் அவன் அனுகிரகம் பண்ணினா. இதெல்லாம் பெருந்தேவி தாயார் விஷயமான விஷயங்கள். ஒரு பங்குனி உத்திரத்தன்னைக்கும் பெருந்தேவி தாயார் சன்னதிக்கு பெருமாள் எழுந்தருளி ஸ்ரீதேவி, பூமிதேவி, ஆண்டாள், பெருந்தேவி தாயார், மலையாள நாச்சியார் அப்படின்னு 5 நாச்சியார்களோடு கூட சேர்த்தி சேவை கண்டருளி மறுநாள் சாயங்காலம் கந்தபுடி வசந்தமாகிதான் பெருமாள் மலைக்கு எழுந்தருள்றார். அப்படி ஆச்சரியமான பங்குனி உத்திர உற்சவம் தாயாருடைய பிரதானமான உற்சவம். அது போக ஒரு வெள்ளிக்கிழமை குறிப்பா பெருமாளோடு சேர்ந்து கையை கோத்துண்டு உலா வரக்கூடிய ரெட்ட புறப்பாடு இதெல்லாம் விசேஷம். அதே மாதிரி மகாநவமி அன்னைக்கு பிரதானமான உற்சவம் தாயாருக்கு. நவராத்திரி 9 நாள் உற்சவமும் பெருமாளோட தாயார் சேர்ந்து எழுந்தருளக்கூடிய தாயாருடைய உற்சவமே. பெருமாள் ஏதோ பேருக்கு தாயார் பக்கத்துல நிப்பாரே தவிர நவராத்திரி உற்சவம்னு சொல்லக்கூடியது பிரதானமா தாயாருடைய உற்சவம். அதுல தாயார் தான் நாயகி. அதுல மகாநவமி அன்னைக்கு ஏற்கனவே சொன்னது போல தாயார் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய மண்டபம் மகாநவமி மண்டபம். அதுல பெருமாள் உதயநாச்சிமார் தாயார் எழுந்தருளி இருந்து விசேஷமான திருமஞ்சனம் திருவாராதனம் எல்லாம் ஆகும். அதுவும் போக புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு ஸ்தூப்புள்ள இருந்து சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றதுக்கு வரச்ச தாயார் மங்களாசாசனம் ஆனா விட்டு இந்த மகாநவமி மண்டபத்துல எழுந்தருளி இருந்துதான் தாயாருக்கு ஸ்ரீஸ்துதி பாராயணம் பண்ணக்கூடிய கோஷ்டி தொடங்கும். அதாவது சுவாமி தேசிகனே வந்து ஸ்ரீஸ்துதி சேவிக்கிறதா கணக்கு. அதுக்கப்புறமா தாயாருடைய சீசட்டாரி எல்லாம் சுவாமி தேசிகனுக்கு பகுமானமா சாதிக்கப்பட்டு தாயாருடைய மாலை பரிவட்டம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் சுவாமி தேசிகனுக்கு பிரசாதமா ஆகி அப்புறம் தான் மலைக்கு ஏறி பெருமாளை சேவிப்பார் சுவாமி தேசிகன். இதெல்லாம் ஆச்சரியமா தாயாருடையதான உற்சவங்கள். இந்த தாயாரை சேவிக்கிறச்சே நமக்கெல்லாம் ஒரு ஆத்மானுபூதி ஏற்படும். நிஜமாவே அம்மாவை நேர சேவிக்கிறது போலதான ஒரு பாக்கியம் ஏற்படும். தாயார் சன்னதி கிட்டக்க போறச்ச மகா பரிமளமான ஒரு வாசனம் வீசும். அவளுக்கு சின்ன வயசுல அவ அம்மா புடவையை பிடிச்சுட்டு சுத்தின ஞாபகம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்மளால மறக்க முடியாது ஒன்னும். அந்த மாதிரி சுமங்கலியா இருக்கக்கூடிய ஒரு தாயார், தினம் மஞ்சள் பூசிக்கொள்ளக்கூடியவள், அவள் மேல இருக்கக்கூடியதான அந்த சுகந்தம் அது தாயார் சன்னதியில வீசும் இன்னைக்கும். அதெல்லாம் பாக்குறச்சே சாட்சாத் இவதான் நம்முடைய அம்மா அப்படின்றதான ஒரு புத்தி நமக்கு ஏற்படும். அப்பேற்பட்ட அழகான தாயார். உற்சவரை காட்டிலும் மூலவர் ரொம்ப ரூப சுந்தரியா ரொம்ப அழகா இருக்கக்கூடிய தாயார். இப்படி தமாஷா சொல்லலாம். மூலவரை சேவிக்கிறச்ச இளம் வயது தாயாரை போல தோன்றது, உற்சவரை சேவிக்கிறச்ச விருத்த சுமங்கலி ஸ்திரீயா தோன்றது. அப்படி திருநாமத்தினுடைய அர்த்தம் பெருந்தேவின்னு சொல்றோமே, பெருமை மிக்க தேவி அப்படின்னு எடுத்துட்டா தாயாருக்கு நிறைய பிரபாவங்கள் உண்டு. அதெல்லாம் அடியேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. பெரிய தேவி அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டா உற்சவரை சேவித்தா அவளுடைய திருமுக மண்டலம் ஒரு விருத்த ஸ்திரீயா வயசான மாமியா இருக்கக்கூடியதான அந்த அழகு தோற்றும். அது ஒரு அழகு, அது ஒரு ஆச்சரியமான அனுபவம். இதெல்லாம் பெருந்தேவி தாயாரை பத்தினதான விஷயங்கள். இதற்கு பிறகு அந்த க்ஷேத்திரத்துல பிரசித்தமாக அறியக்கூடிய பல்லிகள், பல்லின்னு சொல்றோம், லிசர்ட்ஸ், அதனுடையதான கதை. குறிப்பா ஆந்திர தேசத்திலிருந்து வரக்கூடிய ஜனங்கள்லாம்
காஞ்சிபுரத்துல காலடி வச்சுட்டாலானா அவ வாயில வரக்கூடிய முதல் வார்த்தை வெண்டி பள்ளி பங்காரு பள்ளி, வெண்டி பள்ளி பங்காரு பள்ளின்னு பாக்குறவாளெல்லாம் குடஞ்சு எடுத்துடுவா. வரதர் கோவிலுக்கு போனோம், பெருமாள் சேவிக்கணும்லாம் அவளுக்கு தெரியாது. வெள்ளி பள்ளி தங்கப்பள்ளி எங்க இருக்குன்னு பாக்குறவாளெல்லாம் குடஞ்சு எடுத்துருவா. அவ போய் அந்த 2 பள்ளியும் தொட்டாலானாதான் காஞ்சிபுர யாத்திரை பண்ண ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும் அவளுக்கு. அந்த அளவுக்கு பள்ளிகள் ஃபேமஸா போயிடுது. பெருமாளை கூட போனா ஒரு க்ஷணம் சேவிச்சுட்டு வந்துட முடியறது. இப்போ இந்த பள்ளியை போய் பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப காத்துன்னு இருந்து போய் சேவிக்க முடியா இருக்கிற கூடிய ஒரு நிலைமை இப்போ. ஏன்னா பெருமாளை விட பள்ளிக்கு தான் இப்ப ரொம்ப மவுஸ் ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கு. அதுவும் புராணத்துல சொல்லப்பட்ட விஷயமானபடினாலே அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு குருக்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு புண்ணியமான க்ஷேத்திரம் சொல்றோமே, புண்ணிய கஷேத்திரே குருக்ஷேத்திரே அப்படின்னு பகவத்கீதையிலே சொல்லப்பட்ட க்ஷேத்திரம், கீதோபதேசம் நடந்த இடம். அந்த குருக்ஷேத்திரத்திலே உபமன்யுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணன் எல்லா வேதங்களையும் ஓதி மகாவிஷ்ணு பக்தனாக தபஸெல்லாம் பண்ணின தபஸ்வியாக ரொம்ப நல்ல ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தான். அவனுடைய மனைவிக்கு லக்ஷணா அப்படின்னு பேரு. அவ 2 பேரும் ஒற்றுமையா பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்டு இல்லறத்திலையும் ஈடுபட்டார்கள். எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அவளுக்கு ஒரு பையன் பிறந்தான். இப்போ அந்த பையனையும் அழிச்சுண்டி வா 2 பேரும் தீர்த்த யாத்திரைகள்லாம் பண்ணிண்டு வசந்த பிராமணனானபடியினாலே, தர்மம் தெரிந்தவனானபடியினாலே, பிராமணன் உஞ்ச விருத்தியில தான் தேக யாத்திரை நடத்தணும், பழப்பு நடத்தணும்ன்றது உறுதியா இருந்து அப்படியே தீர்த்த யாத்திரையா போறது, போராடங்கள் எல்லாம் உஞ்சவிருத்தி பண்ணிட்டு அதுல என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு சாப்பிட்டு காலம் தள்ளுறது அப்படின்னு ஆமடியாலையும் பையனையும் அழிச்சுட்டு அப்படி சுத்திட்டு வந்தான். அப்படியே தீர்த்த யாத்திரையும் உஞ்சவிருத்தியும் பண்ணிட்டே வரச்ச ஒரு நாள் கோதாவரி நதியினுடைய கரையிலே உபமன்யு நித்தியமா கோதாவரி நதியினுடைய கரையிலே உபமன்யு நித்திய கர்மானுஷ்டானத்தை முடிச்சுட்டு வைஸ்வதேவம்னு சொல்லக்கூடிய நித்தியானுஷ்டானத்தை பண்ணிட்டு இருந்தான். அந்த வைஸ்வதேவத்தை பண்ணி முடிச்சுட்டு வைஸ்வதேவம் பண்ணின அன்னப்பிரசாதத்தை சாப்பிடுறதுக்காக தனக்கு ஒரு பங்கு, தன் மனைவிக்கு ஒரு பங்கு, தன் பிள்ளைக்கு ஒரு பங்கு அப்படின்னு 3 பங்குகளாக பிரித்து வச்சுட்டு முதல்ல குழந்தைக்கு சாதம் போட்டு குழந்தை பசியாறணும் அப்படின்றதுக்காக சின்ன பையனான தன் குழந்தைக்கு சாதம் போட்டான். குழந்தை சாப்பிட்டது, அதுக்கு பசி ஆறி போயிடுது. இப்போ தான் சாப்பிட்டு மனைவி சாப்பிடணும் அப்படின்னு வச்சிருந்த அன்னம் அவ சாப்பிட்ட இலை போடலாம் அப்படின்ற சமயத்துல அந்த இடத்துக்கு ஒரு வயசான பிராமணர் வந்தார். சுவாமி எனக்கு ரொம்ப பசிக்கிறது, சாப்பிட ஏதான இருக்குமா அப்படின்னு கேட்டார். உடனே உபமன்யு என்ன பண்ணா, தன்னை நம்பி இருக்கிற மனைவியும் குழந்தையும் காப்பாற்ற வேண்டியது தன்னுடைய கடமை. எல்லாருக்கும் சாதம் இருக்குன்ற பட்சத்துல முதல்ல குழந்தைக்கு போட்டுட்டு அப்புறம் இவன் கணவன் இவன் முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவனுடைய மனைவி சாப்பிடுறதுன்றது தர்மம். இது சரி, அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தானோ அது சரி. ஆனா இப்போ ஒருத்தர் சாப்பாடுன்னு வந்திருக்காரு, இங்க 3 பேருக்கு தான் சாதம் இருக்கு. அதனால என்ன பண்ணினா நாம் என்ன நினைச்சுப்போம், இந்த உபமன்யுவும் அந்த வந்த பிராமணரும் சாப்பிட்டு இந்த அம்மா பட்னி இருப்பா. ஆனா உபமன்யு தர்மம் தெரிஞ்சவனானபடினால என்ன பண்ணா, நம்மள நம்பி வந்த பொண்ணை பட்னி போடக்கூடாது, ஆகையினால அவ சாப்பிடலாம், நாம பிராமணருக்கு நம்முடைய பங்கு கொடுத்துட்டு சாப்பிடாம இருக்கலாம்னு சொல்லி இவன் என்ன பண்ணினா தன்னுடைய பாகத்தை பிராமணருக்கு போட்டான். பிராமணர் வயிறார சாட்டார். சுவாமி போருமா அப்படின்னு கேட்டா, இல்ல சுவாமி ரொம்ப பசிக்கிறது, களைப்பு தீரல, இன்னும் இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்டார். வேற வழி இல்லாம மனைவியை பார்த்தா மனைவி சரின்னு சைகை பண்ணவே அவளுடைய அனுமதியோடு கூட உபமன்யு அந்த பிராமணருக்கு அவளுடைய பங்கையும் போட்டான். இப்ப 2 பேருடைய பங்கும் தீர்ந்து போயிடுத்து. அங்க சாப்பிடறதுக்கு சாதம்னு ஒண்ணும் இல்லை. இப்போ வந்த பிராமணருக்கு பசி திருப்தியா போயிடுத்து. திருப்தியோஸ்மி அப்படின்னு நன்றி தெரிவிச்சு விட்டு அவர் கிளம்பிட்டார். கிளம்பிட்டு இவன் என்ன பண்ணினா அந்த பிராமணர் சாட்டை இலையை எடுத்து ஒரு பள்ளத்துல கொண்டு போய் போட்டான். போட்டுட்டு அந்த இலையை போட்ட பள்ளத்திலேயே கையை அலம்பிட்டான். அலம்பிட்டு இன்னைக்கு நமக்கு சாதம் இல்லை, அவ்வளவுதான் பிராப்தம், தீர்த்தம் சாப்பிட்டு 2 பேரும் தூங்க வேண்டியதுதான் அப்படின்னு அவன் புறப்படுற சமயத்துல அந்த பள்ளத்துல இருந்து பொன்மயமான தலைகளோடு கூட 2 பல்லிகள், அதாவது சாதாரண 2 பல்லிகள், தலை மட்டும் ஸ்வர்ணத்துல பெயிண்ட் அடிச்ச மாதிரி அப்படி ஜொலிக்கிறது, தலை மட்டும் தங்க கலர்ல இருக்கு, உடம்பெல்லாம் சாதாரணமா இருக்கு. அந்த 2 பல்லிகள் மனுஷ குரல்ல கத்துறது. ஐயோ சுவாமி அப்படின்னு கத்திட்டு, என்னடா இது ஆச்சரியம், நாம இலைய போட்ட பள்ளத்துல இருந்து மனுஷா சத்தம் வர்றது, இலைய போடுறதுக்காக பறிச்ச பள்ளம் தானே அது, தெரியாம யாரான உள்ள ஊந்துட்டாளா அப்படின்னு இவன் எட்டி பாக்குறச்ச ஸ்வர்ண தலையோடு கூட இந்த 2 பல்லிகளும் இவனை பாக்குறது. பார்த்த உடனே இவன் பேச ஆரம்பிக்கிறது. சுவாமி அப்படின்னு, இவன் நீங்க யாரு அப்படின்னு கேட்டான். அது ஒரு ஆண் பள்ளி, ஒரு பெண் பள்ளி, கணவனும் மனைவியுமான பள்ளிகள். அதெல்லாம் ஆண் பள்ளி பேச ஆரம்பிச்சது.
நான் இதுக்கு முன்னால 7வது ஜென்மம், இதுக்கு முன்னால 7 ஜென்மங்களுக்கு முன்னாலே அயோத்தியை ஆண்டு கொண்டு வந்த சகரன்னு சொல்லக்கூடிய மகாராஜாவினுடைய பிள்ளை. என்னுடைய பெயர் அசமஞ்சன்னு பேரு. அசமஞ்சன்னா என்ன அர்த்தம்னா அசடுன்னு அர்த்தம். சமஞ்சசம் அப்படின்னா சாதுரியமானவன், புத்திசாலித்தனமானவன் அர்த்தம். அசமஞ்சசன் அப்படின்னா அசடு, ரெண்டும் கட்டான் எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, அதுதான் அர்த்தம். அசமஞ்சன் அப்படின்றது இவனுடைய பெயர் கிடையாது. அயோத்தியாதிபதியா சக்கரவர்த்தி திருமகனான ராமனுடைய வம்சத்துல வரக்கூடியவனுக்கு ரெண்டும் கட்டான்னு பேர் இருக்குமோ, அதனால அவனுடைய பேர் அது கிடையாது. அவன் பண்ண காரியத்தினால வந்த பட்ட பேர் அது. அவன் பால்யத்துல என்ன பண்ணிருக்கான், ராஜாவாத்து கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாள் இல்லையோ, ராஜாவினுடைய குமாரனான இளவரசனானபடியினாலே நிறைய சேஷ்டைகள், நம்மளை யார் கேட்பா, நம்மளை யார் என்ன பண்ணிடுவான்றதுல இந்த தும்பிகளை பிடிச்சி இழுக்கிறது, பசுமாட்டு கண்ணுக்குட்டிகள் வால் எல்லாம் நெருப்பு வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய சேஷ்டைகள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான். அந்த மாதிரி சமயத்துல பல குழந்தைகள் எடுத்து போய் தண்ணியில போட்டு விடுறது, அந்த குழந்தைகள் தண்ணியில இருந்து மீண்டு வர முடியாம அப்படியே மூச்சு திணறி ஒரு மாதிரி தவிச்சு செத்து போறது பாருங்க, அதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுன்னு அவ்வளவு துஷ்டனா சில காரியங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான். இப்படி பல சிசுக்களை கொண்டு போய் ஜலத்துல போட்டு அதுங்க மூச்சு திணறி செத்து போற அந்த மரண அவஸ்தையை பார்த்து பார்த்து இவன் சந்தோஷப்பட்டிருக்கான். இப்படி பல நாள் இவனுடைய அட்டூழியத்தை தாங்க முடியாத அந்த குழந்தைகளை பறி கொடுத்தவாள் எல்லாம் ராஜாவினிடத்துல இவனுடைய அப்பாவான சகரன் இடத்துல போய் முறையிட்டு இருக்கா. நீங்க ஏன் இதெல்லாம் என்னண்ட முதலையே சொல்லல அப்படின்னு கேட்டா, இல்ல ராஜாவினுடைய குமாரனான இளவரசன், ஒருவேளை ராஜாக்கே கோபம் வந்து கொடுத்தோம்னா எங்க தலை போயிடுமேன்னு பயந்துட்டு பேசாம இருந்தோம் அப்படின்னு எல்லாம் பயத்தோட சொல்லியிருக்கா. இல்ல இல்ல, அவாவா பெத்த வலின்றது அவ வயிற்றுக்கு தான் தெரியும். ஒரு குழந்தைய இழந்தாலும் அந்த வயிற்றுச்சல் எப்படின்னு அவளுக்கு தான் அந்த அனுபவம் புரியும். நான் ஒன்னும் அவ்வளோ கொடுமையானவன், கொடுங்கோலாட்சி செலுத்தக்கூடியவன், கல்மனசு எடுக்கக்கூடியவன் எல்லாம் இல்ல. என்னுடைய குழந்தையா இருந்தாலும் எத்தனை பேர் உங்களுடைய குழந்தைய வயிறறிய பறி கொடுத்துட்டு இருக்கீங்கோ, அழுதுன்னு இருக்கீங்கோ, அதுக்கெல்லாம் பிராயசித்தமா நான் இவனிடத்துல இருந்து எல்லா உரிமைகளையும் பறித்து, இவனுக்கும் எனக்கும் ராஜ்யத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இவனுக்கு சல்லி காசு சொத்து கிடையாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் இவன்கிட்ட இருந்து புடுங்கிண்டு இவன் மனைவியோட கூட காட்டுல விட்டுடுறேன் அப்படின்னு துரத்திட்டா. அந்த காலத்துல எல்லாம் சைல்டு மேரேஜ்னு சின்ன வயசுலயே பண்ணிடுவா. அந்த மாதிரி இவன் சின்ன வயசுல இருந்து இது பல காலம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்திருக்கான். அது இவனுடைய இளமை பருவம் வரைக்கும் அப்படி தொடர்ந்து இருக்கு. அந்த காலத்துல இளமை பருவம் அப்படின்றதெல்லாம் 12 வயசு 14 வயசு எல்லாம் இளமை பருவம் தான் சொல்லுவா. அப்போ ஏன்னா கல்யாணம் எல்லாம் பால்ய விவாகம்னு சைல்டு மேரேஜ் ஆயிடுறது இல்லையோ. அதனால ஆமடியாலும் இங்க வந்துட்டா. வந்த உடனே உன்னை நம்பி வந்த பொண்ணையும் நீ தான் காப்பாத்தணும்னு சொல்லி உனக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு ஆத்த விட்டு துரத்தி விட்டுட்டார். இவன் எங்கேயாவது போய் பஞ்சம் பிழைக்கலான்னு போற இடத்துல எல்லாம் போய் வேலை கேட்கறான், குழப்ப தேடுறான். எவ்வளவு பெரிய பாவி, துஷ்டன், ராஜாவால நாட்டை விட்டு கடத்தி வைக்கப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு யாரும் இவனை சேர்க்க மறுக்கிறா. ஒருத்தரும் ஒரு வாய் சாதம் போடல, ஒருத்தரும் கொஞ்சம் தீர்த்தம் கொடுக்கல. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம திக்கு பிடிச்சவன் போல அலைஞ்சு பசியில வெறி பிடிச்சவன் போல ஆகி ஆமடியால் அழிச்சுட்டு கடைசியா காட்டுக்கு சேர்ந்தான். இவன் போன நேரம் காட்டுல எங்கேயானும் பழம் காய் கிழங்குன்னு இருக்குன்னு பார்த்தா ஒன்னும் கிடைக்கல. அப்ப என்ன பண்ணா, மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி அந்த மாம்சத்தை சாப்பிடுறது அப்படின்னு மிருகங்களை எல்லாம் துடிக்க கொன்று அந்த மாம்சத்தை நெருப்பு மூட்டி சமைத்து சாப்பிட்டு கொண்டு இவனும் ஆமடியாலும் கலந்துட்டு வந்தா. அப்படி வந்த சமயத்துல ஒரு நாள் புலி தாக்கி புலியாலே கொல்லப்பட்டு இவ 2 பேரும் செத்து போயிட்டா. செத்து போய் அடுத்த ஜென்மத்திலே நாயா பிறந்தா. அதுல செத்து போய் அடுத்த ஜென்மத்துல பூனையா பிறந்து, அதுலயும் செத்து போய் அடுத்த ஜென்மத்துல பன்னியா பிறந்து, அதுல செத்து போய் அடுத்த ஜென்மத்துல கீரி பிள்ளையாக பிறந்து, அதுக்கும் பிறகு நாயாக பிறந்து, அந்த நாயாக பிறந்த கடைசி ஜென்மாவிலே ஒரு முயலை பார்த்து, நன்னா கொழுக்கு முழுக்குன்னு ஓடிட்டு இருக்கிற முயலை பார்த்து அதை ஆகாரமா சாப்பிடணும்னு அந்த முயலை துரத்தி கொண்டு போற வழியில ஒரு பள்ளத்துல ஊழ்ந்து செத்து போயிட்டா. அந்த பள்ளத்துல அவ பல்லிகளாக பிறவி எடுத்தார்கள். அந்த பல்லியில தான் ஆண் பல்லி நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சுவாமி, உங்களுடைய கையில அலம்பின ஜலம் என் மேல பட்ட உடனே எனக்கு பேசக்கூடிய சக்தி ஏற்பட்டது. ஒரு பல்லியான எனக்கு பூர்வ ஜென்ம ஸ்மரணை ஏற்பட்டது. அந்த அளவுக்கு நீங்க பரம பவித்திரமான மகான். நீங்க கையலம்பின ஜலம் பட்ட உடனேயே எனக்கு அத்தனை அனுகிரகம். இது மகானுடையதான ஒரு அனுகிரகத்தினால எனக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷமா நான் நினைக்கிறேன். சுவாமி, நான் தெரிஞ்சோ தெரியாமையோ சின்ன வயசுல பண்ண தப்பு, எத்தனையோ குழந்தைகளை அழ வச்சது, அதுக்கெல்லாம் நிறைய பட்டுட்டேன். என்னால இதுக்கு மேல என்னாலேயும் என்னுடைய ஆமடியாலையும் அனுபவிக்க முடியல இந்த கஷ்டங்களை எல்லாம்.
அதனால சுவாமி தயவு பண்ணி எனக்கு ஏதாவது விமோசனம் கொடுங்க அப்படின்னு பிரார்த்திக்க, உங்களை தான் நம்பி இருக்கேன், உங்க காலை பிடிச்சி கேட்கறதா நினைச்சுக்கோங்க, சரணாகதி பண்றேன் அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டான். உபமன்யு வேத வேதாந்தங்கள் எல்லாம் ஓதி தபசெல்லாம் பண்ணின பிராமணன், தர்மிஷ்டன். சரணாகத்தின்னு ஒருத்தன் பண்ணிட்டானா அவனை கை விடக்கூடாதுன்னு நன்னா தெரிஞ்சவன். உடனே என்ன பண்ணா, கவலைப்படாதங்கோ, எப்ப என்ன சரணாகத்தின்னு பண்ணிட்டீங்களோ உங்களை சாப விமோசனம் வாங்கி தரது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேஷ்டி உத்திரியத்தை அப்படியே கயிறாட்டமா அந்த பள்ளத்துல விட்டு 2 பள்ளிகளையும் இது புடிச்சுண்டு ஏறி மேல வாங்கன்னு மேல கூட்டான். அது புடிச்சுண்டு ஏறி 2 மேல வந்தது. வந்த உடனே என்ன பண்ணா, தான் பல புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து சேகரித்து வைத்த புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் எடுத்து அந்த 2 பள்ளிக்கும் அபிஷேகம் மாதிரி பண்ணினான். பண்ணிட்டு அதனுடைய பாவத்தை தோஷத்தை எல்லாம் போக்கிட்டு போற இடத்துல எல்லாம் தீர்த்த யாத்திரையில இந்த பள்ளிகளையும் அழிச்சுட்டு போய் அதுகளையும் புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ண வச்சு போற இடத்துல எல்லாம் பெருமாள் சேவையும் பண்ணி விட்டான். இப்படி பூலோகம் முழுக்க சுத்திண்டு வரான். அப்போ பூலோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணிட்டு வந்த சமயத்துல மேற்கு சமுத்திர கரையிலே பிரபாச தீர்த்தம்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்த்தத்தினுடைய கரையிலே மார்க்கண்டேய மகரிஷிய பார்த்தான் உபமன்யு. இந்த பள்ளிகளோட அழிச்சுட்டு போனான். என்னடாப்பா வித்த காட்டுற மாதிரி 2 பள்ளிகளை வேற அழிச்சுட்டு சுத்தின்னு இருக்க அப்படின்னு ஒன்னும் தெரியாதது போல மார்க்கண்டேயர் கேட்டார். அப்போ நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி, சுவாமி வாயில்லாத ஜீவன்களா கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த பள்ளிகள் தங்க தவற உணர்ந்துடுத்தோ, என்ன சரணாகதி வேற பண்ணிடுத்து, நானும் பல புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் யாத்திரையா அழிச்சுட்டு போய் குளிப்பாட்டி பெருமாள் எல்லாம் சேவை பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இதுங்களுக்கு எப்படி சாப விமோசனம்னு எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க, மகா ஞானியான ரிஷியானபடினால நீங்க சொல்லுங்கன்னு பிரார்த்திக்க, அப்ப மார்க்கண்டேயர் சொன்னார், உபமன்யு சரணாகத்தால ரட்சிக்கணும் அப்படின்ற உன்னுடைய சங்கல்பம் எத்தனை உசந்தது தெரியுமா? சாதாரண 2 பள்ளிகள் தானே, வேற யாருன்னா இருந்தா என்ன பண்ணிருப்பா? பரவாயில்ல, என் கைப்பட்ட ஜலம் பட்ட உடனே உங்களுக்கு ஞானம் வந்துடுத்தோ, நீங்க நன்னா இருங்கோ, சீக்கிரம் உங்க சாபம் எல்லாம் நீங்கிடும்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்க இருந்து நகர்ந்துட்டு இருப்பா. ஆனா இதுகள் சரணாகதி பண்ணித்துன்ற ஒரு காரணத்துக்காக பள்ளிகளை உன் சொந்த குழந்தைகளாட்டமா தூக்கிண்டு ஊரெல்லாம் சுத்தின்னு இருக்கியே, நீ ரொம்ப உத்தமன், உனக்காக இந்த பள்ளிகளுக்கு நான் சாப விமோசனம் சொல்றேன்னு சொல்லி இப்ப இவா மேற்கு சமுத்திர கரையில இருந்துட்டு இருக்கா. அங்க இருந்துட்டு மார்க்கண்டேயர் சொல்றார், இங்க இருந்து கிழக்கு சமுத்திர கரைக்கு போ, கிழக்கு சமுத்திர கரைக்கு சமீபத்திலே இருக்கக்கூடிய சத்தியவிரதம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் இருக்கிறது, அந்த க்ஷேத்திரத்துக்கு போ. கிழக்கு சமுத்திரம்னு சொல்லக்கூடியது நம்ம ஆந்திராவில நெல்லூர்ல இருந்து ஆரம்பித்து நம்ம சென்னை வரைக்கும் இருக்கக்கூடியதான மெரினா பீச் எல்லாம் சொல்றோமே, அந்த சமுத்திரத்துக்கு கிழக்கு சமுத்திரம்னு பெயர். அந்த கிழக்கு சமுத்திரத்தை அடி ஒற்றி ரெஃபரன்ஸா வச்சுட்டுதான் திருவேங்கடமலை இருக்கு, சத்தியவிரத கஷேத்திரம் இருக்கு, பிருந்தாரண்ய கஷேத்திரமான திருவல்லிக்கேணி இருக்குன்னு எல்லாம் பிரம்மாண்ட புராணம் அதை லொகேஷனா ரெஃபரன்ஸ் லொகேஷனா தெரிவிக்கிறது. அந்த கிழக்கு சமுத்திரத்திற்கு சமீபத்திலே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், இன்னைக்கும் மெட்ராஸ்ல பீச்ல இருந்து காஞ்சிபுரத்துக்கு 1.5 to 2 hours வந்துடலாம் இல்லையோ. அதனால அந்த கிழக்கு சமுத்திரத்தினுடைய சமீபமாக இருக்கக்கூடிய சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு போ, அங்க அனந்த சரஸ்து சொல்லக்கூடிய பரம பவித்திரமான தீர்த்தம் இருக்கு. அந்த புண்ணிய தீர்த்தத்திலே இந்த 2 பள்ளிகளையும் நீராட்டி அஸ்திகிரி மலைக்கு மேல அழிச்சுண்டு போய் வரதன சேவை பண்ணி வை. பலருடைய சாபத்தை நீக்கி பலருக்கு அனுகிரகம் பண்ணின தேவப்பெருமாளினுடைய அனுகிரகத்தினாலே இவைகளுக்கு சாப விமோசனம் ஏற்படும் அப்படின்னு மார்க்கண்டேய மகரிஷி உபமன்யுவுக்கு தெரிவித்தார். உபமன்யுவும் அவருக்கு நன்றி தெரிவித்து விட்டு ஆமடியாலையும் குழந்தையும் பள்ளிகளையும் அழிச்சுண்டு காஞ்சிபுரம் சேர்ந்து அனந்த சரஸ்ல குடும்பத்தோட அந்த பள்ளிகளோட சேர்த்து தீர்த்தமாட்டி தேவப்பெருமாளை சேவை பண்ணி வச்சு தேவப்பெருமாள் இடத்திலே பிரார்த்திக்கிறோம், மார்க்கண்டேய மகரிஷியினுடைய வழிகாட்டுதல் படி நாங்க வந்திருக்கோம், இந்த பள்ளிகளுக்கு சாப விமோசனம் கொடுப்பா அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு இருக்கிறச்சையே இந்த 2 பள்ளிகளும் பள்ளி சரீரத்தை விட்டு தங்களுடைய நிஜமான ரூபத்தை எடுத்து ஒரு அரசனாகவும் ஒரு அரசியாகவும் இளம் வயதுடைய இளவரசன் இளவரசியாக மாறினா. தேவப்பெருமாள் பார்த்துட்டு இருக்கிறச்ச அவருடைய அனுகிரகத்தினாலே 2 பேரும் ஸ்வர்க்கத்துக்கு போனான். அப்பேற்பட்ட புண்ணியாத்மா இந்த உபமன்யு. இப்போ உபமன்யுவனிடத்துல வரதர் பேசுறார், ஹே உபமன்யோ, நீ மகா பாகவதோத்தமனா பரம சுத்தமான பிராமணனா இருக்கிற, சரணாகத ரட்சணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதத்தை நான் தான் விரதமா வச்சுண்டு வரவாளுக்கெல்லாம் சரணாகத்தியை ஏத்துண்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய என்னுடைய சங்கல்பமா வச்சுண்டு உறுதியா நின்றுட்டு இருக்கேன். என்னுடைய பக்தனான நீயும் என்ன போலவே சரணாகத ரட்சணம்னு சொல்லக்கூடிய விரதத்துல இவ்வளவு தூரம் கொஞ்சம் கூட இறங்காம பிசகாம ஆச்சரியமா நீ இந்த பள்ளிகளுக்காக உலகமெல்லாம் சுத்தி கடைசியில இந்த அனந்த சரசுகளை தீர்த்தமாட்டி என்னை கொண்டு சாப விமோசனமும் வாங்கி கொடுத்திருக்க. உன்னுடைய சரணாகத ரட்சணம்னு சொல்லக்கூடிய இந்த குணம் உலகத்திலே பிரசித்தியாக விளங்க வேண்டும். அதனாலே உன்னால் சாப விமோசனம் அடைந்து பழைய நிலையை அடைந்து ஸ்வர்க்கத்துக்கு போன இந்த 2 பள்ளிகளினுடைய சரீரங்கள்
எந்த உன்னுடைய கை தீர்த்தமானது அந்த பள்ளிகளினுடைய தலையிலே பட்ட போது அவைகளினுடைய தலை ஸ்வர்ணமயமாக ஜொலித்ததோ அதே அடையாளத்தோடு கூட பல்லி உடம்பும் ஸ்வர்ண தலையும் இருக்கும்படியா என்னுடைய சன்னதி பிராகாரத்திலே இந்த 2 பள்ளிகளும் விக்கிரகமாக இருக்கட்டும். அதாவது பல்லி சரீரமும் ஸ்வர்ண சிரசுமோடு இருக்கட்டும். என்னை சேவிச்சுட்டோ என்ன பிரதட்சிணமா வரக்கூடிய என்னுடைய பக்தர்கள் யார் இந்த 2 பள்ளிகளையும் தொடராலோ அவளுக்கு என்னுடைய அனுகிரகத்தினாலே சகல வியாதிகளும் நீங்கும் அப்படின்னு ஒரு வரம் தரேன். இது அந்த பல்லிகள் ஒன்னும் சாதிச்சுடல, அதுங்களுக்கு ஒன்னும் பெரிய அவார்டு இல்லை. இது உபமன்யுவனுடைய சரணாகத ரக்ஷண விரதத்துக்கு இறங்கி சரணாகத ரக்ஷண தீட்சிதனான பேரொருளாளன் அனுகிரகம் பண்ணின விரதம் இது. உபமன்யுவும் எம்பெருமானுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆமடியாலையும் பையனை அழிச்சுண்டு பெருமாள் தாயாரை சேவிச்சுட்டு சகல சம்பத்துகளோடு கூட எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே வாழ்ந்து வந்தான். அதனால இந்த பள்ளிகளை தொட்டா எல்லா வியாதிகளும் நீங்கி எல்லா சம்பத்துகளும் ஏற்படுறதுன்னு பெருமாள் சாதிச்சபடியினால இன்னைக்கும் பக்தர்கள் பாமர ஜனங்கள் பல நேரம் காத்துட்டு இருந்தா இந்த பள்ளியெல்லாம் தொட்டுட்டு அனுகிரகம் வாங்கிட்டு போறா. ஆனால் புராணத்துல இருக்கிற விஷயம் அடியேன் அப்படியே சொன்னேன். இன்னைக்கும் பரமைகாந்திகளான பெரியவர்கள் நம்முடைய ஆச்சாரிய புருஷா பரமைகாந்திகள் பண்டிதா இவாள்லாம் பெருமாளை சேவிக்கிறதோட சரி, இந்த பள்ளி எல்லாம் போய் லைன்ல நின்று தொட்டுண்டு அதெல்லாம் பண்றதில்லை. ஏன்னா இவ்வளவு நேரம் சொன்ன கதையிலே அடக்கம் அது. என்னன்னா யார் அந்த பள்ளிகளை தொடராலோ அவளுக்கு என்னுடைய அனுகிரகத்தினாலே எல்லா நோயும் போகும், எல்லா சம்பத்தும் கிடைக்கும்னு தான் பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். அப்படி இருக்கிறச்ச பள்ளிய தொட்டு அது மூலமா அனுகிரகம் வர வேண்டிய என்ன இருக்கு, நேர பெருமாளை சேவிச்சுட்டு போயிடலாமேன்னு சொல்லி மறந்தும் புறந்தொழா மாந்தர்களான அந்த எம்பெருமானிடத்திலே கூட அவனுடைய திருவடியை தவிர வேற எதையும் கோராதவர்களான நம்முடைய பரமைகாந்திகளான பெரியவர்கள் பள்ளியெல்லாம் போய் நின்று தொட்டு சேவிக்கிற வழக்கம் எல்லாம் வச்சுக்காம பெருமாளை மாத்திரம் சேவிச்சுட்டு இருக்கா. நாமளும் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் அங்க இருக்கே அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை அடியேன் இவ்வளவு தீர்க்கமா விஞ்ஞாபிச்சேன். அது மட்டும் இல்லாமல் புராணத்திலே இருக்கக்கூடிய விஷயம் அது, அதையும் தெரிஞ்சுக்கணும். இதே பள்ளிகளுக்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுகிறது. ரொம்ப சின்ன கதை அது. அது என்னன்னா சிங்கிபேரர் அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷிக்கு ஹேமன் சுக்லன் அப்படின்னு 2 குமாரால் இருந்தா. அவ 2 பேரை கொங்கண தேசம் அப்படின்ற தேசத்திலே வசித்துக் கொண்டு வந்த கௌதம மகரிஷின்னு சொல்லக்கூடிய ரிஷியினிடத்திலே பாடம் கத்துக்கிறதுக்காக இந்த ரிஷி அனுப்பி வச்சார். ஏன்னா இவர் சொந்த அப்பா, இவர் பாடம் சொல்ல உட்காருன்னா உட்காராது, அப்பான்ற செல்லம், அதனால விளையாடிட்டு இருக்கோம்னு வெளிமணிசாலாண்ட போனாதான் ஒழுங்கா வாசிக்கணும்னு குழந்தைகளை கொண்டு போய் இன்னொரு ரிஷியின் இடத்துல சேர்த்துட்டு வந்தார் அவருடைய ஆசிரமத்திலே. அப்ப போய் அந்த ரிஷிக்கு பணிவிடை பண்ணி கொண்டு அவர் ஆத்து காரியத்தை எல்லாம் பண்ணிட்டு அவர் என்னென்ன சொல்றாரோ அந்த காரியம் எல்லாம் பண்ணிட்டு குருகுல வாசமா அந்த குழந்தைகள் படிச்சுட்டு வந்தது ஹேமனும் சுக்லனும். அப்போ அந்த ரிஷி நான் பெருமாள் திருவாராதனம் பண்றதுக்கு தேவையான வஸ்துக்களை எல்லாம் சித்தம் பண்ணி வைங்கோன்னு சொல்லிட்டு அவர் தீர்த்தமாட போவார். அவர் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தைகள் போய் தீர்த்தமாடி நெத்திக்கிட்டு அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு அவர் என்ன காரியம் சொல்லுவார் பண்ணலாம்னு சித்தமா காத்துட்டு இருக்கோம். அதுதான் சிஷ்யாளுடைய ஸ்வரூபம். அப்ப அவர் திருவாராதனத்துக்கு சித்தமா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே பெருமாள் திருவாராதனத்துக்கு தேவையான பழம் புஷ்பம் தீர்த்தம் இதெல்லாம் சேகரிச்சு எல்லாம் சித்தம் பண்ணி வைப்பா. ரிஷி வந்தாரானா திருவாராதனத்தை ஆரம்பிப்பார். அந்த மாதிரி பண்ற சமயத்துல ஒரு நாள் ஆத்துல இருந்து தீர்த்தம் எடுத்துன்னு வந்தா அந்த தீர்த்தத்தை மூடி வைக்காம திறந்தே வச்சுட்டா. ஞாபகம் இல்ல மூடி வைக்கணும், தீர்த்தத்தை கவர் பண்ணணும்னு தோணல, அப்படியே வச்சுட்டா. ரிஷி வந்தார். திருவாராதன சமயத்துக்கு வட்டில் எல்லாம் தீர்த்தம் சேர்க்கணும்னு அவ எடுத்துன்னு வந்த குடத்தை பார்த்தார். பார்த்தா அதுல ஒரு பள்ளி விழுந்து செத்து போயிருந்தது. பார்த்த உடனே கோபம் வந்துருச்சு ரிஷிக்கு. பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய தீர்த்தம் எவ்வளவு பவித்திரமா இருக்கணும். நான் ஒரு ஆச்சாரியன், ஒரு ரிஷி, என்னிடத்துல குருகுல வாசம் பண்ணக்கூடிய நீங்கள் இவ்வளவு அலட்சியமா பெருமாள் திருவாராதனத்துக்கு, அதுவும் நாம் பண்ணக்கூடிய ஆராதனத்துக்கு செத்து போன பள்ளியோட ஜலத்தை வைக்கிறீங்களே, இதுக்கு மேல இந்த ஜலம் பெருமாள் திருவாராதனத்துக்கு பயன்படுமா? இந்த ஜலத்தை எடுத்து போய் நீங்க கொட்டிட்டோ நீங்க தீர்த்தமாடிட்டோ தோண்டி அலம்பி திரும்ப தீர்த்தம் எடுத்துட்டு வந்து பிராயசித்தம் பண்ணி நான் எப்ப திருவாராதனம் பண்றதுன்னு கோவிச்சுண்டு எப்போ பள்ளியை நீங்க ஜலத்துல போட்டு சாகடிச்சிங்களோ நீங்களும் பள்ளிகளாக போக கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அவா பள்ளிகளாயிட்டா. ஆன உடனே தங்களுடைய தவறை உணர்ந்து அந்த ரிஷியனிடத்துல பிராயசித்தம் கேட்கிறா. நாங்கெல்லாம் சின்ன பசங்க தான் சுவாமி, விளையாட்டா பண்ணிட்டோம், வேணும்னு அகங்காரத்தினால பண்ணல, இருந்தாலும் தப்பு தான், மன்னிச்சிருங்க. பல்லியானா விட்டு தான் எங்களுக்கு புத்தி வந்தது, எங்களுக்கு பிராயசித்தம் சொல்லுங்க, நாங்க பழையபடி ஹேமனும் சுக்லனுமா மீண்டு வரணும், நாங்களும் ரிஷிகளானோம், அனுகிரகம் பண்ணுங்கன்னு பிரார்த்தித்த போது தன்னுடைய ஞான திருஷ்டியினாலே இவா தெரியாம குழந்தைத்தனத்தினால அறியாம தான் இந்த தப்ப பண்ணா அப்படின்னு உணர்ந்த ரிஷி தன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டு நீங்க 2 பேரும்
அஸ்திகிரின்னு சொல்லக்கூடிய மலைக்கு போங்க, அங்க தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கார், அவரை சேவிச்ச மாத்திரத்துல உங்க 2 பேருக்கும் சாப விமோசனம் ஏற்படும் அப்படின்னு சொல்ல, இந்த 2 பள்ளிகளும் போய் அனந்த சரஸ்ல தீர்த்தமாடி தேவப்பெருமாளை சேவித்து சாப விமோசனம் பெற்று முக்தி அடைந்தன அப்படின்ற கதையும் சொல்லப்படுகிறது. ஆனா பெரும்பாலும் பெரியவர்கள் ஒத்துக்கொண்டது அந்த உபமன்யுவினாலே சொல்லப்பட்ட கதைதான் அப்படின்றது ஒண்ணும். ஆக இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். மீதி விஷயங்கள் எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். பேரருளாளன் பெருந்தேவி தாயார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.